வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ஃபுல் ரிவிஷன் வந்து 1ஓடத பார்த்தோம். பிஜிடிஆர்பி வரலாறு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 2 பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியோட ஃபுல் ரிவிஷன் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு டிஎன் டெட்ல வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா 8940787647 நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. அகாடமிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் வந்து ரெடி பண்ணவே எங்களுக்கு டைப் பண்ணி ரெடி பண்ணவே ஒரு 1 1/2 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ எங்களுடைய எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் போடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் தம்ஸ் அப் போடும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அது மட்டும் இல்லை என்ன அப்படின்னு என்னன்னா, தென் வந்து நிறைய பேர் இது வந்துட்டு நிறைய வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் த எஃபர்ட் மேம். தேங்க்யூ. எங்களுக்கு ரொம்ப 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 என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதனால் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸை ஆட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த கிளாஸ் ஒரு 1 1/2 ஹவர் 2 ஹவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவ்வளோ பாயிண்ட்ஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். நேற்று என்கரேஜ் பண்ண எல்லாத்துக்குமே மிக 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 நன்றி. ஓகேங்களா? சரி, ஓகே. நாங்கள் வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். சரி, யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஒரு டாபிக் தாங்க. அந்த 10 டாபிக் நல்லா கவர் பண்ணால் அடித்து நவுத்தி ஒரு 9 மார்க் எடுத்துடலாம். 11 கொஷின்ஸ் இல்லை 10 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 to 9 வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபியர்களுடைய கான்குவஸ்ட், அரப் ஆஃப் கான்குவஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அரபு மற்றும் துருக்கியர்களுடைய படையெடுப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பாருங்கள், சிந்து. நான் டீகோட் பண்ணியிருக்க வேர்டு, தென் வந்துட்டு போல்டு பண்ணியிருக்க வேர்டு, தென் வந்துட்டு கலர் பண்ணியிருக்க வேர்டு, இது எல்லாத்தையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் நோட்ஸ் கூட இப்போ எடுத்து சும்மா ரிவிஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல பாருங்கள், சிந்துவின் அரபு படையெடுப்பு எப்போ நடந்துச்சுன்னா 712களில் நடக்குது. சிந்துடைய அரப் கான்குவஸ்ட் எப்போ நடந்துச்சு? 712 நடக்குது. ஓகேங்களா? ஸோ அரபு படை தளபதி யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது பின் காசிம் அப்படின்றவர் தான் சிந்துவை வந்து படையெடுத்து போகிற ஒரு ஆளாக இருப்பார். உங்களுக்கே தெரியும். அவர் யார் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து வளவலன்னு பேசாமல் ஸோ நம்ம வந்து டேரெக்டாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் போயிடலாம். ஸோ முகமது பின் காசிம் வந்து சிந்து மீது படையெடுத்த ஆண்டுன்னு கேட்டால் 712. சிந்தோடைய அரசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகிர் ஐத் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? தாகிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஏன் சண்டை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு கப்பலில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவருடைய இந்த காசிம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அரசு இந்த காலிஃபாவுடைய கப்பல்களில் வந்துட்டு இவங்க இந்த கூட்டங்கள், கொள்ளை கூட்டங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏறிடுவாங்க. ஸோ அதை வந்து பிடிச்சி வச்சுப்பாங்க. ஸோ தாகிர் கிட்டே இது உன்னுடைய பகுதி தானே, சிந்து பகுதி தானே, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டவுடனே அவர் பெருசாக அதை கண்டுக்க மாட்டார். ஸோ அதன் மீது என்ன பண்ணுவாங்க, தாகிர் சிந்து பகுதியை வந்து படையெடுத்து போவார்கள். யாருன்னா முகமது பின் காசிமும் அவருடைய மாமனார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் முகமது பின் காசிமை சென்ட் பண்ணுவார். சரி, ஓகே. இப்படி நடக்குது. இந்தியாவில் வந்து இஸ்லாமிய படையெடுப்பு அப்படின்னு பார்த்தா இதுதான் முதல் நிகழ்வு. ஓகேங்களா? ஸோ சிந்து மீது 712 தாகிருடைய ஆட்சி காலத்தில் காசிம் அவர்கள் படையெடுக்கிறார்கள். இந்த படையெடுப்பு தான் முஸ்லீமுடைய முதல் படையெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா மீது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த தகவல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? 712 எப்படி நம்ம அந்த காலத்துக்கு போய் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய இஸ்லாமிய ஆதிக்கத்துடைய முதல் காலடி அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுப்போனா, சச்னாமா அப்படின்ற ஒரு நூல் இருக்கும். ஓகேங்களா? அந்த சச்சினாமா, இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சாரிங்க. சச்னாமா அப்படின்ற நூல் வந்துட்டு சிந்து வந்து அரபு படையெடுப்பை பற்றி பேசுகிறது. ஓகே, சிந்துவும் அரபு படைப்பு, அரப் ஆஃப் கான்குவஸ்ட், துர்கிஷ் ஆஃப் கான்குவஸ்ட் இதை பற்றி வந்து பேசுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்னாமா நூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கஜினி முகமது. ஸோ கோரி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து பின்னாடி இது எல்லாமே விளக்கமாக சொல்கிறேன் நேற்று மாதிரி. ஸோ கஜினி முகமது படையெடுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்துட்டு கஜினி முகமது 17 முறை படையெடுக்கிறாரு. அது ரொம்ப பெருசாக நல்ல விஷயமா நம்ம பேச தேவையில்ல. பிகாஸ் ஆஃப் த ரீசன் வை இவங்க வந்து ஏன் படையெடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 முறையும் கொள்ளையடித்து போவதற்காகவே படையெடுத்தார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி செல்வங்களுக்கு மேலே இவர் கொள்ளையடிச்சார். யார்? கஜினி முகமது அவர்கள். இவரோட கொள்ளை எக்ஸ்பெடிஷன்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1027 வரைக்கும் இருக்கும். முக்கியமான விஷயம் 1025களில் சோமநாத் டெம்பிளை வந்து கொள்ளடிப்பார். ஓகேங்களா? தென் அது மட்டும் இல்லாமல் 1027 ஜாட்களோடு முடியும். ஸோ வந்து 17 வருஷம் வந்து படையெடுப்பார். ஓகேங்களா? ஸோ 17 முறை போர் எடுக்கிறாங்க, தொடர்ந்து படையெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 17ல் சில இம்பார்ட்டண்டான ஒரு படைகள்லாம் இருக்குது. அது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1001களில் பாருங்கள், பேஷ்வாருக்கு கூட வந்துட்டு படையெடுக்கிறாரு. அப்போ எந்த வம்சம் ஆட்சி புரிந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜி வம்சம். ஓகேங்களா? அந்த ஷாஜி வம்சத்தில் யார் அரசன்னா ஜெயபாலர் அவர்கள். பின்னாடி 1808 1909களில் ஜெயபாலருடைய மகனான ஆனந்தபாலர்கிட்ட போரிடுவார். ஸோ ஃபஸ்ட்டு 1001ல் பேஷ்வா நடக்கும், 1006 முல்தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ யார் வந்து அரசராக இருக்காங்கன்னா ஃபதேதாபாத் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். யார்? ஃபதேதாபாத். 1008-9களில் அந்த ஜெயபாலர்கிட்ட வந்து ஷாஜி வம்சம் பேஷ்வா கூட போரிட்டார் பார்த்தீங்களா, அதே போல் பின்னாடி வந்து அவருடைய மகன் ஆனந்தபாலர்கிட்ட வைஹிந்த் அப்படின்ற ஒரு இடத்துக்காக போரிடுவார்கள். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி 1018களில் என்ன நடக்கும் அப்படின்னா மதுராவுக்கு வந்துட்டு போரிடுவார். 1018களில் மதுரா, 1014 வந்து தானேஸ்வர், 1018 மதுராவில் எக்ஸ்பெஷலி எந்த இடம்னா கன்னோஜில். அங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாலர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவருடைய ஃபுல் பேர் என்னன்னா ராஜபால பிராத்தாரா. ஓகேங்களா. ஸோ அவர் என்ன பண்ணிடுறாருன்னா சரணடைஞ்சிறார். என்னால் முடியல சரணடைஞ்சிறன்னு சொல்கிறாங்க. 1021 மீண்டும் வந்து கன்னோஜை தான் வந்துட்டு படையெடுக்கிறாரு. அப்போ இருந்த அரசரும் சரணடைஞ்சார். ஓகேங்களா. அப்போ வந்து சாந்தலர்கள் இருப்பாங்க, அவங்களும் சரணடைஞ்சிறாங்க. 1025 உங்களுக்கே தெரியும் சோம்நாத் டெம்பிளை வந்து படையெடுப்பார். அப்போ வந்து குஜராத்தில் இருக்க சோம்நாத் டெம்பிள். அது மட்டும் இல்லாமல் பீமதேவன் அப்படின்ற ஒருத்தர் ரொம்ப போரிட்டு தோற்பார். அப்பயும் இல்லாமல் திரும்ப மீண்டும் அந்த கோயிலை வந்து கற்றவர் யாருன்னா இவர் தான். 1027களில் ஜாட் அப்படின்ற ஒரு இனக்குழுக்கள் இருப்பாங்க. அந்த இனக்குழுவில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா போரிடுவார். ஸோ முக்கியமானது பார்த்தீங்கன்னா 1018 பொறுத்த வரைக்கும் மதுரா கன்னோஜ். ஓகேங்களா. 1025களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோம்நாத், 1027களில் ஜாட். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 17 முறை வந்து படையெடுக்கிறார் அப்படின்னு படித்தோம். 1025 சோமநாதபுரம் கூடிய சோம்நாத் கோயிலை கொள்ளையடிக்கிறார், குஜராத்தில் இருக்க தற்போது. ஸோ இவருடைய அரசவை புலவர் யார்? கஜினியுடைய அரசவை புலவர் யாருன்னா ரொம்ப முக்கியமானவங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்தௌசி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபிர்தௌசி அப்படின்னு சொல்வார்கள். அந்த ஃபிர்தௌசி எழுதிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஷானாமா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. ஃபிர்தௌசி எழுதிய நூல் எது? ஷானாமா. இவருடைய ஷானாமா வைத்து தான் நம்ம முகமது கஜினியோடைய சில விஷயங்களும் குறிப்புகளும் வந்து தெரிஞ்சிருப்போம். ஓகேங்களா. சரி, ஓகே. வேறு யார் இருக்காங்க இவருடைய அவை புலவர்களாகட்டும் இல்லை அரசவை புலவராகட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்பெருனி அவர்கள். ஓகேங்களா. கொஞ்சம் நான் பேசுறது வந்து உங்களுக்கு கிளாஷ் இருக்கும், பிகாஸ் பயங்கர மழை அடிச்சிட்டு இருக்கப்போ கோயம்புத்தூரில். ஸோ உள்ளேருந்து தான் வந்து அவங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். இருந்தாலுமே காற்று பயங்கரமாக இருக்கிறதால உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். முடிஞ்ச ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், அல்பெருனி அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க. இந்த அல்பெருனி பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முக்கியமான நூல் இவரை வந்து கேட்காம எக்ஸாம்ஸே கிடையாது. மேக்ஸிமம் டிஎன் செட் பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இவரை பற்றி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அல்பெருனி பொறுத்த வரைக்கும் என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரிக் ஐ ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எனது தாரிக் ஐ ஹிந்த் அப்படின்ற ஒரு நூல் வந்து சொல்லுவாங்க. ஸோ முகமது கஜினியோட அரசவை புலவர் யாருன்னு கேட்டால் ஃபெர்தௌசி அவர்கள். ஃபெர்தௌசியால் எழுதப்பட்ட நூல் எதுனா ஷானாமா. அதே போல் அல்பெருனி அவர்களால் எழுதப்பட்ட நூல் வந்து தாரிகை என்று. ஓகேங்க. சிராஜால் எழுதப்பட்ட தாரிகை நஸ்ரத். ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் கோரி முகமது, கோரி காசிம் வந்துட்டு இருந்தார்கள். அதுக்கப்புறம் கஜினி வந்தார்கள். அதுக்கப்புறம் யார் வந்தாங்கன்னா கோரி முகமதுடைய படையெடுப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 712களில் ஸ்டார்ட் பண்ணி முகமது கஜினி வரும்போதெல்லாம் 1027 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த இடைப்பட்ட காலம்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன போர்கள் நடந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரி முகமதுடைய படையெடுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1175லேருந்து 1206 வரைக்கும். இந்த 1206 அப்படின்னும் போது உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகிருக்கும் மமுலுக் வம்சம், அதாவது அடிமை வம்சத்தை வந்துட்டு குதுபுதீன் ஐபக் வந்துட்டு நிறுவுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து நிலையான இஸ்லாமிய ஆட்சி நிறுவனம் அப்படின்னு விரும்பியவர் இவர் தான். அதுக்கு முன்னாடி வந்த காசிம் அவர்களாகட்டும் கஜினி அவர்களாகட்டும் இவர்கள் எல்லாம் கொள்ளையடிப்பதையே நோக்கமாக வைத்து கொண்டிருந்தார்களே தவிர இந்தியாவில் வந்து ஆதிக்கம் செலுத்தி இஸ்லாமிய ஆட்சி நிறுவனம் அப்படின்ற தாட் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து 1175களில் வர கோரிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படியாச்சும் இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவில் நிறுவனம் அப்படின்னு வந்து நினைக்கிறார். ஓகேங்களா. ஸோ கஜினி முகமத்தை போலன்றி கோரி முகமத்து கொள்ளையடிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியா பகுதிகளில் ஆட்சியையும் நிறுவுறார். ஓகேங்களா. ஸோ இவர் நிறுவியதான் டெல்லி சுல்தானையும் இவர் கீழே இருக்கக்கூடிய அடிமை தான் வந்து தளபதி வந்து யாருன்னா குதுபுதீன் ஐபக். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ போர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரியோடைய காலத்தில் என்னென்னா முதலாம் தரையின் போரும் இரண்டாம் தரையின் போரும் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ முதலாம் தரையின் போர் பொறுத்த வரைக்கும் 1191களில், இரண்டாம் தரையின் போர் பொறுத்த வரைக்கும் 1192களில் நடக்கும். ஸோ முதலாம் தரையின் போர் வந்து இரண்டாம் தரையின் போர் இரண்டுமே வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் கிட்ட தான் நடக்கும். நான் வந்து உங்களுக்கு அந்த செகண்ட் யூனிட் சொல்லும் போதே அழகாக சொல்லியிருப்பேன், நீங்கள் முடிஞ்சால் போய் அதை பார்த்துக்கோங்க. ஸோ கோரி முகமத்துக்கும் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் வந்து 1191களில் நடக்குது. ஸோ பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்கள் வெற்றி கொள்கிறார். யார ரஜபுத்திரான பிருத்திவிராஜ் சௌஹான் வெற்றி கொள்கிறார். இந்தியாவில் வந்து துருக்கி ஆதிக்கத்தை ஏற்படுத்த முதல் பின்னடைவு இந்த இடத்துல நடக்குது. ஸோ வந்து அடுத்த வருஷமே என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரி வந்து கம்பேக் கொடுத்து பிருத்திவிராஜ் சௌஹானை தோக்கடிச்சு இவர் வந்து ஆட்சியை பிடிப்பார். ஓகேங்களா. ஸோ பிருத்திவிராஜ் சௌஹான் என்ன பண்ணுவார்? தோற்றுருவார். முகமது கோரி வெற்றி பெற்றுவார். ஏன் பிருத்திவிராஜ் சௌஹான் தோக்குறாரு? அவர் வந்து ஒரு ரஜபுத்திரராகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனா தப்பு. ஏன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்கள் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து ஒரு ஹீரோயிசமாக இருக்கார். ஓகேங்களா. ஸோ வந்து ஆட்டிடியூட் அந்த ஹீரோயிசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பிருத்திவிராஜ் சௌஹான். ஓகேங்களா. நீங்கள் அவரை பற்றி ஒரு புக் இருக்குது, அந்த புக் படிச்சிருந்தீங்க தெரிஞ்சிருக்கும்.
அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசவையிலேருந்து அவங்க வந்துட்டு இப்ப ஒரு ஒய்ஃபா ஒருத்தர் இருப்பாங்க. அந்த அரசவையிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராஜா கிட்டேருந்து இளவரசி தூக்கிட்டு வந்துருவாங்க. அதனால அந்த ராஜாக்கு வந்து இவர் மீது வந்து ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் இருந்துட்டே இருக்கும். அந்த டிசப்பாயின்ட்மென்ட் பிற்காலத்தில இந்த ரஜபுத்திரர்கள் எல்லாத்துக்குமே வந்து பரவ ஆரம்பிக்கும். சாரி ஹஸ்பண்ட்ஸ் ஒரு கால் வந்துருச்சு. ஸோ அந்த காலை வந்து முடிஞ்சா வந்துட்டு மேலே அது இது பண்ணிடுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் தரையின் போர் அப்போ வந்துட்டு பிருத்திவிராஜ் சௌகான் வந்து தோற்பதற்கான முக்கிய காரணங்கள் ரஜபுத்திரர்களும் ஹெல்ப் பண்ண மாட்டார்கள். அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. ஒரு கால் வந்துருச்சு. அதனால தான் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, சந்தேவார் போர் நடக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் தரையின் போர் முடிஞ்சது 1 வருஷம் கழிச்சு 1194ல சந்தேவார் போர் நடக்கும். இது யாருக்கு நடக்கும்னா வந்து முகமது கோரி அவர்களுக்கும் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் நடக்கும். யார் இந்த ஜெயச்சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்னோஜோட அரசர் தான் ஜெயச்சந்திரன். ஓகேங்களா? கோரி முகமது இதில் வெற்றி அடைஞ்சிருவாரு. வட இந்தியாவிலேயே துருக்கியோடைய ஆதிக்கம் வந்து முழுமையாக நிறுவப்பட்டது இந்த சந்தேவார் போரில். உங்களுக்கு இது மழையோட சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக மழை பிடிச்சிருச்சிங்க. சாரி. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அந்த சந்தேவார் போருக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயச்சந்திரனுடைய தோற்பார். கன்னோஜுடைய அரசர் இவர். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரி அவர்கள் வந்து டெல்லி சுல்தானியம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குதுப்புதீன் ஐபக் அவர்களை விட்டுட்டு போவார். ஸோ குதுப்புதீன் ஐபக் அவர்கள் அடிமை வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். 1206லேருந்து 1290கள் வரைக்கும் அடிமை வம்சம் இருக்கும். ஓகேங்களா? அடிமைக்கு அப்புறம் கில்ஜி வம்சம், அதுக்கப்புறம் துக்ளக் வம்சம், அதுக்கப்புறம் லோடி வம்சம் இருக்கும். அது சுருக்கமாக அகீது சைலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எனது அகீது சைலோ அப்படின்னு சொல்வார்கள். அதுக்கு நிறைய ஷார்ட்கட்லாம் பார்த்துருப்பீங்க. அடிச்சு கிழிச்சு துவச்சி சைடில் போடுவாங்க அப்படின்ற மாதிரி. நான் மேக்ஸிமம் இந்த சின்ன சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சுல்தானுடைய காலம் எப்படி, பட்டங்கள் என்ன, முக்கிய பெயர்கள் என்ன, முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். குதுப்புதீன் ஐபக்களுடைய காலம் அவர்கள் என்னதான் இருந்தாலும் வெறும் 4 வருஷம் தான் ஆட்சி புரிகிறாரு. 1206லேருந்து 1210 வரைக்கும் ஆட்சி புரிகிறார். இவரை லக்பக்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனது லக்பக்ஷ் லட்சங்களை அள்ளி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு குதுப்புதீன் ஐபக் சொல்வார்கள். ஆனால் லக்பக்ஷ் அப்படின்னு சொல்வார்கள். இவர் தான் அடிமை வம்சம், அதாவது மமுலுக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மமுலுக் வம்சத்தை நிறுவியவரும் இந்த குதுப்புதீன் ஐபக் அவர்கள் தான். டெல்லி சுல்தானியத்தை நிறுவியவரும் இவர் தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, தலைநகர் லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றுறாரு. ஓகேங்களா? எனது லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்னென்ன கட்டிடக்கலையில் வந்துட்டு இவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாத்-உல் இஸ்லாம் மஜீது அப்படின்ற மஜீதை வந்து டெல்லியில் கட்டியிருக்கார். ஓகேங்க? என்னது குவாத்-உல் இஸ்லாம் மசூதி குவாத்துல் இஸ்லாம் மசூதி நோட் பண்ணிக்கோங்க டெல்லியில். இது மட்டும் இல்லாமல் அடைத்தீன் கா ஜோம்பிரா அப்படின்ற ஒரு இது வந்துட்டு அஜ்மீரில் கட்டியிருப்பார். அதாவது அடைத்தீன் கா ஜோம்பிரா அப்படின்றது அஜ்மீரில் கட்டியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் இதில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் குதுப்பினாருடைய அடிக்கல் இட்டவரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குதுப்புதீன் ஐபக் அவர்கள் தான். ஆனால் காலப்போக்கில் வந்துட்டு அவர் சௌஹான் விளையாட்டு போலோ அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரை ஏறி விளையாட்டு. அந்த விளையாட்டில் வந்து மரணம் அடைஞ்சிருவார். ஸோ பின்னாடி வர ஒரு மருமகன் வந்துட்டு அதை கட்டி முடிப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்சுதீன் இல்துமிஷ் அவர்கள். இவர் 1210லேருந்து 1236 வரைக்கும் வந்து இருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு, குதுப்புதீன் ஐபக்கே வந்து கோரியுடைய அடிமை. அந்த அது ஐபக்குக்கும் சேர்த்து தான் அடிமையாக இருக்கார். ஓகே, அப்போனா அடிமை அப்படின்ற பட்டம் யாருக்கு, இல்துமிஷ் அவர்களுக்கு வருது. இவர் தான் வந்து ஐபக்கின் அடிமை அவர்கள். அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே டெல்லி சுல்தானியத்தை நிறுவியவர் இவர் தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா காலிஃபா கிட்ட வந்து ஒரு லெட்டர் வாங்குவார். அந்த லெட்டரை சைன் வாங்கி இவர் வச்சிருப்பாரு. ஸோ குதுப்புதீன் ஐபக் வந்து அவர் வந்து சுதந்திரமாக வந்துட்டு நடத்துவாரே தவிர காலிஃபாக்கள் அனுமதி கொடுத்தவருக்கு யாருன்னா இல்துமிஷ் அவர்களுக்கு தான். ஓகேங்களா? ஸோ தலைநகர் இவர் என்ன பண்ணுறாருன்னா டெல்லியில் லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றுறாரு. ஓகேங்களா? எனது லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்று. ஆக்சுவலாக சின்ன மிஸ்டேக் இங்கே டைப் பண்ணும்போது லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றியவர் வந்து குதுப்புதீன் ஐபக் கிடையாது, இல்துமிஷ் அவர்கள் தான். ஒரு டைம் நீங்கள் கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தலைநகரை லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றுறாரு. 40 குழு, அதாவது சகல்கானி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 40 குழு வந்து துருக்கிய பிரபுக்கள் குழு வந்து இவர் தான் முதல்ல அமைக்கிறாரு. பிற்காலத்தில் பால்பன் வந்து இது ஒடுக்குவார். அது மட்டும் இல்லாமல் இக்தா அப்படின்ற ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறார். அதாவது நில வருவாயை வந்து ஒதுக்கிறதுக்காக இக்தா அப்படின்ற ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அரபிய நாணயங்களையும் அறிமுகப்படுத்துகிறார். இல்லை வந்து தங்க அப்படின்னா வெள்ளி நாணயம் சொல்லுவோம், ஜிட்டால் அப்படின்னா செம்பு நாணயம் சொல்லுவோம். இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. குதுப்பினாரை கட்டி முடித்தவரும் இல்துமிஷ் அவர்கள் தான். மங்கோலிய படையெடுப்பை வந்துட்டு அந்த செங்கிஸ்தான் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மங்கோலிய படையெடுப்பையும் வந்து திறமையாக தடுக்கிறார். ஓகேங்களா? இவருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா சுல்தான் அவர்கள் தான். இந்த ரஷ்யா சுல்தான் அவர்கள் வெறும் 4 ஆண்டுகள் தான் ஆட்சி புரிவாங்க. இவங்க தான் வட இந்தியாவிலும் சரி சுல்தானியத்திலும் முதல் பெண் ஆட்சியாளர். ஓகேங்களா? ஸோ முதல் மற்றும் கடைசி பெண் ஆட்சியாளர் வந்து இவங்க தான். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் மகள் அவர்கள் தான் வந்துட்டு யாருன்னா ரஷ்யா சுல்தான் அவர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துருக்கிய பிரபுக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி ஒரு பெண் வந்து ஆட்சியாளராக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க. அந்த பஞ்சாபுடைய
ஆளுநர் வந்து அல்தூனியா வந்து கழகத்தை வந்து அடக்க முயன்றாரு. அதில் தோல்வியும் அடைஞ்சிடறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அல்தூனியாவை தான் பிற்காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியும் வரும். அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் அவர்கள் 1266லேருந்து 1287 வரைக்கும் கியாசுதீன் பால்பன் இருப்பார். இவர் வந்து உலுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனின் நிழல், அதாவது ஜில் ஐ இலாகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலுக்கான் மற்றும் இறைவனின் நிழல் யாருக்கு பெயர் பெற்றவர்கள்னா பால்பன் அவர்கள். இவர் வந்து பிஸ்மார்க் போல பிளட் அண்ட் அயன் கொள்கையை வந்து பின்பற்றுகிறார். அது மட்டும் இல்லாமல் சித்தா மற்றும் பைப்போஸ் முறையையும் வந்து இவர் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் வந்து உபயோகிச்சிருக்காங்க. என்ன அப்படி சித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முழங்கால் இருக்கு பார்த்தீங்களா, முழந்தாளிட்டு வணங்கத்தான் சித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னது சித்தா. பைப்போஸ் அப்படின்னா தெரியும் உங்களுக்கே வந்து அந்த பாஷா படத்தில் வர மாதிரி கையில் முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அதை வந்து பைப்போஸ் அதான் அப்படி என்னன்னா நான் தான் பெரிய ஆள், இறைவனுடைய தூதர் நான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கருதுவார். அவர் வந்து மக்களிடையும் வந்து இந்த சட்டங்களை வந்துட்டு ஏற்றுவார். ஸோ மக்களும் இப்படி நடந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரசீக நீதிமன்றங்களை மரபுகளை அறிமுகப்படுத்துகிறார். ஸோ இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க, டெல்லி சுல்தானியத்தில் பாரசீக நீதிமன்றத்தை மரபுகளை அறிமுகப்படுத்தியவை யாருன்னா பால்பன் அவர்கள் தான். பால்பனும் அலாவுதீன் கில்ஜி படிக்கும்போது நிறைய விஷயம் படிக்கிற மாதிரி இருக்கும். முகமது பின் சரி இந்த 3 பேரை பற்றியும் நம்ம நிறைய படித்தாலும் நான் அவ்வளோ வந்துட்டு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ திவானி ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு இராணுவத்துறையை வந்து உருவாக்கியவர் யாருன்னா பால்பன் அவர்கள் தான். பாரசீக பண்டிகையான நவ்ரோஸை வந்து அறிமுகப்படுத்துறதும் பால்பன் தான். ஸோ பால்பன்னா என்ன 40 குழு வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் உலுக்கான்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வந்து வச்சுக்கிறாரு. அப்புறமேட்டுக்கா பார்த்தா இறைவனின் நிழல் அப்படின்ற வந்து இது பண்ணுறாரு. 40 குழு வைக்கிறாரு. ரத்தம் மற்றும் பிளட் அதாவது ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கையை பின்பற்றாரு. ஜிஸ்டா மற்றும் பைப்போஸ் முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பாரசீக நீதிமன்ற மரபுகளை அறிமுகப்படுத்துறாரு. திவானை ஆர்எஸ் அப்படின்ற ஒரு இராணுவத்துறை வந்து உருவாக்குறாரு. பாரசீக பண்டிகையான நவ்ரோஸையும் அறிமுகப்படுத்துறாரு. ஓகேங்களா? ஸோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுக்கு கீழே ஒவ்வொருத்தரை பற்றியும் டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன். லக்பக்ஷா என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தானியர் யாருன்னா குதுபுதீன் ஐபக். 2வது கேள்வி, டெல்லி சுல்தானியத்தில் இக்தா முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் அவர்கள். இக்தா முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இல்துமிஷ் அவர்கள். 2ஆம் தரைன் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? அதன் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1192களில் நடைபெற்றது. டெல்லியிலுடைய இஸ்லாமிய ஆட்சி நிலை பெற வழிவகுத்தது இதுதான். ஸோ ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கை பின்பற்றி டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் அவர்கள். இல்துமிஷால் அறிமுகப்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயத்தின் பெயரான தங்கா. அதுவே செம்புன்னு கேட்டால் ஜிட்டால். ஓகேங்களா? ஸோ இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? 1600லேருந்து 1290 வரைக்கும் டெல்லி சுல்தானியம் அடிமை வம்சம் அல்லது மம்லுக் வம்சம் ஸ்லேவ் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த மம்லுக் அப்படின்றது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபு மொழியில் வந்து சொந்தமான அல்லது அடிமை அப்படின்ற பொருள் வந்து மம்லுக் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இருக்கு. என்னது சொந்தமான மற்றும் அடிமை அப்படின்ற பொருள். இந்த பொருள் வச்சு தான் தெரிஞ்சு உங்களுக்கு வந்து அடிமை வம்சம் அப்படின்னு வரும். பிற்காலத்தில் வந்து இராணுவ திறமையின் காரணமாக உயர் பதவிகள்லாம் அடைஞ்சு சுல்தானாவும் குதுபுதீன் ஐபக் அவர்கள் வருவார்கள். ஓகேங்களா? ஸோ குதுபுதீன் ஐபக்குடைய காலம் பார்த்துருக்கோம் 1206லேருந்து 1210 வரைக்கும். ஸோ டெல்லி சுல்தானியத்தை நிறுவியவர் இவர் தான் உண்மையான நிறுவனர் என கருதப்பட்டாலும் ஆனால் சுல்தானுடைய பட்டத்தை வந்து இவர் ஏற்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நிறுவனது இவர் தான். உண்மையான நிறுவனர் யாருன்னு கேட்டால் நீங்கள் இல்துமிஷை தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா மாலிக் மற்றும் சிப்பாய் சலார் என்றே தன்னையே அழைத்து கொண்டார். ஓகேங்களா? ஸோ மாலிக் அப்படின்றும் சிப்பாய் சலார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அழைச்சிக்கார். ஸோ இந்த கேள்வி எப்படி வரும்னா மாலிக் மற்றும் சிப்பாய் சலார் என்று டெல்லி சுல்தானிய அரசர் யாரை வந்து அவரே அவர் அழைச்சிக்கிட்டாரு அப்படின்னு கேட்டால் குதுபுதீன் ஐபக் அவர்கள் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோரி முகமதோடைய மரணத்துக்கு பிறகு லாகூரில் வந்து சுல்தானாக வந்துட்டு முடிச்சு விடுவார். பிற்காலத்தில் இல்துமிஷ் அவர்கள் லாகூர்லேருந்து டெல்லிக்கு வந்து கேபிட்டலாக மாற்றுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ பட்டங்கள் பொறுத்த வரைக்கும் லக்பக்ஷ் மற்றும் பில்பக்ஷ் அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். லக்பக்ஷ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா லட்சங்களை அள்ளி தருபவர் அப்படின்ற ஒரு காரணத்தினால லக்பக்ஷ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பில்பக்ஷ் அப்படின்னா வந்துட்டு ஒன்றுமே இல்லை, யானைகளை அள்ளி கொடுத்தவர் அப்படின்னா பில்பக்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ லக்பக்ஷ் மற்றும் பில்பக்ஷ் ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குதுபுதீன் ஐபக் தான். இவரது ஈகை குணத்திற்காக இந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டன. ஓகேங்களா? இவரது அரசவை புலவரியான ஹசன் நிசாமி அப்படின்றது தான் வந்து அரசவை புலவர். குதுபுதீனுடைய அரசவை புலவர் யார்? ஹசன் நிசாமி அவர்கள். யார்? ஹசன் நிசாமி அவர்கள். தலைநகர் வந்து ஆரம்பத்தில் லாகூரில் இருக்குது. இவருடைய ஆட்சி காலத்தில் டெல்லியில் முழுமையாக நிலை பெறவில்லை. ஓகேங்களா? ஸோ கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாத்துல் இஸ்லாம் மஜூதி வந்து கட்டுவார் டெல்லியில். அது மட்டும் இல்லாமல் அடைதீன் கா ஜோம்பிரா அப்படின்னு இல்லை அதைதீன் கா ஜோன்பரா அப்படின்னு சொல்வார்கள். இந்த மஜூத்தை வந்துட்டு
அஜ்மீரில் கட்டுவார். ஓகேங்களா. குவாத்துல் இஸ்லாம் மற்றும் அடைதீன் ஜோக்புரா அப்படின்றத வந்துட்டு எங்கே கட்டுவாங்கன்னா அஜ்மீரில் கட்டுவார். குதுப்பினாரை வந்து ஏன் கட்டுறாங்க, யாருடைய நினைவாக கட்டுறாங்கன்னா, ஒரு சூபி துறவி இருப்பார். அவருடைய பேர் தான் குவாஜா குத்புதீன் பக்தியார் காகி அப்படின்னா பக்தியார் காகின்னு சொல்லுவாங்க. இவருடைய நினைவாகத்தான் குதுப்பினாரை கட்டத் தொடங்குவார். அவருடைய மருமகனான இல்துமிஷ் குதுப்பினாரை கட்டி முடிப்பார். ஓகேங்களா. இந்த கேள்வி கேட்கலாம், யாருடைய நினைவாக குதுப்பினாரை வந்து குதுப்புதீன் ஐபக் அவர்கள் கட்டத் தொடங்கினார்கள் அப்படின்னு கேட்டால், சூபி துறவியான குவாஜா குத்புதீன் பக்தியார் காகிக்காக கட்டத் தொடங்கினார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், மரணம் உங்களுக்கே தெரியும். சௌஹான் விளையாடி வந்து குதிரையிலிருந்து விழுந்து மரணம் அடைவார்கள். அதுக்கப்புறம் இவருடைய அடிமைன்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய மருமகனான ஷாம்ஷுதீன் இல்துமிஷ் அவர்கள் 1211 1236 வரைக்கும் இருக்கார். இவர் தான் வந்து உண்மையான நிறுவனர். ஏன் அப்படின்னு சொன்னால், காலிஃபாவிடமிருந்து அந்த பகத் கலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஓகேங்களா. அவங்க கிட்ட இருந்த அதிகாரப்பூர்வமான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லெட்டர் வந்து வாங்குவாங்க. இவர் அடிமைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி வந்து நிரந்தர தலைநகராக்கியவர் வந்து இந்த இல்துமிஷ் அவர்கள் தான். அரியணைகளில் பல சவால்களை முறியடிக்கிறாரு. இவர் தான் 40 குழுவையும் தொடங்குறாரு. இக்தா முறை, முக்தி முறை, ஃபியூடலிசம் இது எல்லாத்தையுமே வந்து இவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஃபியூடலிசம் அப்படின்ற நிலப்பிரபுத்துவத்தை மையமாக கொண்டு நிர்வாகத்தையும் வந்து இவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்களா. ஸோ இது வந்து இக்தா முறை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிலங்களுக்கு வந்து ஊதியமாக வந்து பிரித்து கொடுக்கும் முறை தான் இக்தா முறை அப்படின்னு சொல்வார்கள். ஸோ டெல்லி சுல்தான் எந்த அரசர் அவர்கள் இக்தா முறையை வந்து அறிமுகப்படுத்தினார் கேட்டால் இல்துமிஷ் அவர்களாக போனோம். அது மட்டும் இல்லாமல் முக்தி இக்தாதார் அல்லது முக்தி எனப்பட்டவர் யாருன்னா, நிலத்தை வந்து வாங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பெற்றவர் இக்தாதார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இராணுவம் மற்றும் சிவில் நிர்வாகத்தை வந்து அடிப்படையாக கொண்டு ஆட்சி புரிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நில பிரபுத்துவத்தை ஒழித்து மையப்படுத்திய நிர்வாகத்தையும் நிலைநிறுத்த உதவியது. ஸோ நாணய சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அரேபிய நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம இல்துமிஷ் அவர்கள் தான். என்னது அரப் காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரேபிய நாணய முறையை வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து இவர் தான். ஸோ வெள்ளி நாணயம் வந்து தங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளி நாணயம் வந்து 175 கிராம் வந்துட்டு கிராமில் கிராம். ஓகே, கிராம் எடை வந்து இருந்துச்சு. ஓகேங்களா. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை கிராம்னா 175 கிராம். செப்பு நாணயம் பொறுத்த வரைக்கும் ஜிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து இடைக்கால இந்தியாவுடைய தூய்மையான அரபிய நாணயங்களை முதல்ல அறிமுகப்படுத்தியவர்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் அவர்கள் தான். துருக்கிய பிரபுக்கள் குழு வந்துட்டு இவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிகாஸ் ஏன்னா இவர் வந்து ஒரு அடிமை. இவரை வந்து ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிலேஷன் இருப்பார், ஒரு எசிடேஷனாகவும் இருப்பார். அதனால் இவருக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 குழுவில் இருக்கக்கூடிய அந்த துருக்கியர்களுடைய நோபல் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சப்போர்ட் மிகவும் தேவைப்படுது. இந்த நோபல்ஸ்க்காக நிறைய விஷயத்தை செய்வார். ஏன்னா அவங்க கையிலே வச்சுக்கணும், நம்ம வந்து அந்த ஆட்சியை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு சஹால்கானி அப்படின்ற முறையை வந்து துருக்கி பிரபுக்களை கொண்டு ஒரு அதிகார மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். சுல்தானுக்கு வந்து ஆலோசனை வழங்குவதோடைய குழுவும் இவங்களா தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து சமநிலைப்படுத்த வந்து உருவாக்குறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, கீ பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இல்துமிஷ் அவர்கள் அதிகார மையமாக கருதினாலும் இவர் வந்து அரியணையை போட்டிடும் குழுவாகவே மாறியது. இல்துமிஷ் என்ன பண்ணுறாரு, நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட குழு பிற்காலத்தில் நம்ம வந்து அரியணையை வந்து ஏறணும் அப்படின்றதுக்காகவும் வந்துட்டு இவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1221 காலகட்டத்தில் ஸோ ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் 1211 1236 வரைக்கும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1221 அவர் ஆட்சிக்கு வந்த 10 வருட காலத்தில் மங்கோலியரை சேர்ந்த ஒருத்தர் வந்து மங்கோலியர் வந்து உங்களுக்கே தெரியும், மங்கோலிய பேரரசர் செங்கிஸ்கான் அவர் வந்து என்ன பண்ணுறார், சிந்து பகுதிக்கு வரார். ஓகேங்களா. வந்தார். ஆனால் இந்த குவாரசிம் ஷா ஜலாலுதீன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், இல்லை ஜலாலுதீன் ஆஃப் குவாரசிம் அப்படின்னு சொல்வார்கள். இவரை வந்துட்டு பிடிக்கிறதுக்காக தான் செங்கிஸ்கான் வருவார். இந்த செங்கிஸ்கான் என்ன பண்ணார், ரொம்ப மிகப்பெரிய வலிமையான ஒரு அரசர், மங்கோலிய அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இறுதி சுற்று படத்தில் கூட சொல்லுவாங்க செங்கிஸ்கான் பற்றி. பார்க்கறது அந்த மனுஷன் இவ்வளோதான் இருப்பார், ஆனால் பயங்கர டிப்ளமேட்டிக்கான மூலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மிக தந்திரமாக செயல்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்கோலிய அரசர் செங்கிஸ்கான். இவர் வந்து யாருமே எதிர்த்து அவர் வந்து போட்டிட்டு வின் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிப்ளமேட்டிக், ராஜதந்திரத்தை வந்து அவ்வளோ பிரைனில் வச்சிருப்பாரு. ஸோ நம்ம படைகளால் வெல்றத விட மூளையால் வென்றுவார். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ராஜ்யத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இவரும் அழகாக டிப்ளமேட்டிக்காக யோசிச்சு என்ன பண்ணுறாரு, இந்த குவாரசிம் ஷா வந்து ஜலாலுதீன் இருக்கார் பார்த்தீங்கன்னா, குவாரசிம் ஜலாலுதீனுக்கு வந்து அடைக்கலம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அடைக்கலம் தந்தால் இந்த டெல்லி மீதும் வந்து மங்கோலியரான செங்கிஸ்கான் அவர்கள் படையெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இல்துமிஷ் அவர்களுக்கு நல்லா தெரியும். இந்தியாவை காத்த பெருமை இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்வார்கள். ஓகேங்களா. ஸோ டெல்லி சுல்தானத்தை காப்பாற்றினால் மிக சிறந்த ராஜதந்திரி அப்படின்னு சொல்வார்கள். ஓகேங்களா. ஸோ இவருடைய கட்டிடக்கலை பொறுத்த வரைக்கும் குதுப்பினார் வந்து கட்டி முடிக்கிறார்.
அதுக்கு அடுத்தது பாருங்க, 1836லேருந்து 1840 4 வருஷம் ரஷ்யா சுல்தான் வந்து ஆட்சி புரிகிறார்கள். முதல் மற்றும் கடைசி பெண்ணாக அரசாக இருந்தவரும் ரஷ்யா சுல்தான் அவர்கள் வட இந்தியாவுல. ஓகேங்களா? இவங்க யாருன்னா, இல்துட்மிஷ் அவர்களுடைய மகள் தான் ரஷ்யா சுல்தான். இல்துட்மிஷ் அவர்களுக்கு மகன் இருப்பினுமே, அந்த மகன் மீது நம்பிக்கை குறைந்த காரணத்தினால் தான் வந்து மகளுக்கு வந்து அரசவை வந்துட்டு தருவாங்க. ஓகேங்களா? நீ வந்து என்னுடைய அரசவை பதவியை ஏத்துக்கோன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து என்ன இடிக்கும் பார்த்தீங்கன்னா, 40 அதாவது சகல்கானின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. எப்படி ஒரு பெண் வந்து நம்மளை ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் வந்து இல்துட்மிஷ் மீது இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில ரஷ்யா சுல்தான் வந்துட்டு வந்துடுறாங்க ஆட்சிக்கு. சரி, ஓகே. ஏன் வந்து மீண்டும் ரஷ்யா மீது வந்து இது மட்டும் தான் கோபமான்னு கேட்டா, இல்ல. பிற்காலத்தில இன்னும் சில கோபங்களும் வரும். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கிய பிரபுக்கள் அந்த 40 குழு வந்து ஒரு பெண் ஆளுவதை ஏற்க மறுத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பிரபுக்களை வந்துட்டு என்ன பண்றாங்க, எதிர்ப்ப மீறி அரியணை ஏறுகிறார் ரஷ்யா சுல்தான் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் சுல்தானுடைய உடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சுல்தானுக்கான ஒரு உடை இருக்கும். அந்த உடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கானது உடைனா பர்தா அப்படின்னு சொல்வார்கள். பிளாக் கலர்ல போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பர்தாவே இல்லாமல் வந்து நீதிமன்றத்துக்கு வராங்க. இது மிகவும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்னுமே கடுப்பாகுது. எப்படி ஒரு பெண் வந்து தன்னுடைய முகத்தை வந்து காட்டிக்கொண்டு சுல்தானாகவே வரலாம். அவர்களுக்கான ஒரு உடை இருக்கு. பெண்ணுக்கான உடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கோவமாகறாங்க. இவங்க இந்த சுல்தான் இருக்காங்க பார்த்தீங்களா, ரஸியா சுல்தான் இது எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு அரியணைக்கு வராங்க. ஏன் வந்து ஒரு பெண் இத யூஸ் பண்ணணும்? நான் வந்து ஒரு சுல்தான் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ முக்கிய நிகழ்வு அப்படின்னு பொறுத்தவரைக்கும் மீண்டும் ஏன் கோபம் கொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலாலுதீன் யாகூத் அப்படின்ற இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஜலாலுதீன் யாகத் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஜலாலுதீன் யாகூத் யாருமே இல்ல. இவங்களுடைய ஒரு அடிமையா இருப்பாங்க. யாரு? ரஸியா சுல்தானுடைய ஒரு பணியாளரா இருப்பாங்க. அவங்க. ஓகேங்களா? ஸோ இவரு யாருன்னா, அபிசீனியான்னு சொல்லுவாங்க. இல்ல எத்தியோப்பியான்னு சொல்லுவாங்க. அந்த எத்தியோப்பியாவுடைய அடிமைக்கு அக்கூர் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. ஜலாலுதீன் யாகூத் அப்படின்றவங்க வந்து ஒரு பணியாளர் அடிமையா இருப்பாங்க. இவருக்கு வந்து ஒரு பதவிய குடுப்பாங்க. ஏன்னா நம்பிக்கைக்குரியவரா வந்துட்டு அவர் இருப்பாங்க. ஏன்னா வந்து இப்ப எப்படி வந்து குதுப்புதீனுக்கு அப்புறம் வந்துட்டு இல்துட்மிஷ் நம்பிக்கைக்குரியவரா பெண்ணையே அவர் குடுத்தாரோ, ஐபக் அவர்கள், அதே மாரி நம்பிக்கைக்குரியவரா என்ன பண்றாங்க, இந்த ஜலாலுதீன் யாகூத் வந்து ரஷ்யாவுக்கு இருக்காங்க. அதனால அமீர்-இ அகூர் அப்படின்னா என்னன்னா, குதிரைப்படை தளபதி வந்துட்டு அமீர்-இ அகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு உயர் பதவி. எப்படி நீங்க வந்து ஒரு அடிமைக்கு இந்த உயர் பதவிய குடுக்கலாம் அப்படின்ற மாரி துருக்கிய பிரபுக்களுக்கு கோவம் வருது. இந்த யாகூத்த நம்பியது காரணம் துருக்கியர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நிர்வாகம் பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ மரணம் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, கலக்க கலக்கக்ரானா பதிந்த ஆளுநர். ஓகேங்களா? ஸோ வந்து அல்துனியாவை சேர்ந்த ஆளுநர் இருந்திருப்பாரு. அவருடைய ஃப்ரெண்ட் ஆக்சுவலா இவரு யாருன்னா, ரஸியா சுல்தானுடைய ஃப்ரெண்டா இருப்பாரு. ஆனா துருக்கியர்களோட 40 நிமிர் குழுவை கேட்டு வந்து எதிர்ப்பாரு. பிற்காலத்துல வந்து ரஸியா சுல்தான் வந்து இவங்க திருமணம் செஞ்சுப்பாங்க. இருவருமே வந்துட்டு சதித்திட்டம் செஞ்சு 1840கள்ல கொல்லப்படுவார்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது யாருன்னா, கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் கியாசுதீன் பால்பன் அவர்கள். ஓகேங்களா? இதை ஏன் வந்து ஸ்லேவ் டைனஸ்டின்னு சொல்லுவோம்னா, எல்லாமே ஸ்லேவா ரஷ்யாவ தவிர மத்தவங்க எல்லாமே ஸ்லேவா இருந்து தான் வந்து முன்ன வருவாங்க. குதுப்புதீனும் ஒரு ஸ்லேவ், இல்துட்மிஷும் ஒரு ஸ்லேவ், பால்பன் அவர்களும் ஒரு ஸ்லேவ். ஸோ வந்துட்டு எல்லாருமே ஒரு ஸ்லேவா இருந்ததுனால தான் இந்த அடிமை வம்சம் அப்படின்னு சொல்றாங்க. குதுப்புதீன் ஐபக்கோடைய கியாசுதீன் பால்பனுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 66கள்லேருந்து 1887கள் வரை தான். ரஷ்யாவுக்கு அப்புறம் ஒரு 2, 3 பேர் வருவார்கள். அவர்கள் அந்த அளவுக்கு முக்கியமானவர்கள் இல்ல. இவருடைய கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்லயே பார்த்திருப்போம். ஓகேங்களா? பிளட் அண்ட் அயர்ன் கோட்பாடுன்னு சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜீன்-ஐ இலாகி இறைவனின் நிழல் மற்றும் நியாபத்தை குந்தாய் அப்படின்னு சொல்வார்கள். இறைவனின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. பைப்போஸ் மற்றும் சிட்ஜா முறையை வந்து பயன்படுத்துவார் எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தோம். சுல்தான் அதிகாரம் வந்து டிவைன் ரைட் ஆஃப் த கிங், நான் தான் தெய்வீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நிலைநாட்டுவார் பால்பன் அவர்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அமைப்பு கொள்கை பொறுத்தவரைக்கும் ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கையை பயன்படுத்துறாரு. மங்கோலியர்களுடைய சில கிளர்ச்சிகளை வந்து பிரபுக்களை கொண்டு வந்து அடக்குவாரு. அது மட்டும் இல்லாமல் கிளர்ச்சியாளர்கள் மீது இரக்கமற்ற கடுமையான தண்டனைகளை பயன்படுத்திய இவர்தான். ஸோ இவர் செஞ்ச சீர்திருத்தங்கள் என்ன பால்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 குழு வந்துட்டு இல்துட்மிஷ் ஸ்டார்ட் பண்றாரு பார்த்தீங்களா, அது வந்து ஒழிக்க ட்ரை பண்றாரு, ஒழிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரபுக்களுடைய அதிகாரத்தை குறைக்கிறாங்க. நான் வந்து அரசன் இருக்கும்போது நீங்க அரசளவுக்கு நீங்க வந்து பெயரளவுக்கு நீங்க இருக்கீங்க. ஸோ அதனால பிரபுக்களுடைய அதிகாரத்தை கம்மி பண்றாரு. திவானி ஆர்ஸ் அப்படின்ற ஒரு ராணுவ துறையை வந்து உருவாக்கியவர் யாருன்னா, பால்பன் அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ ராணுவத்தை பலப்படுத்துறாரு. அட்மினிஸ்ட்ரேஷனை வந்துட்டு இது வந்து ரூல் பண்றதுக்கு ஒரு உதவியா இருக்கு. ஸோ பாரசீக மரபுகள்னு சொல்லிட்டு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். சிஜ்தா மற்றும் பைப்போஸை வந்து ஃபாலோ பண்ணுவாரு. முழந்தாளிட்டு சுல்தானை வணங்குறதும், நெக்ஸ்ட் வந்து கைகள்ல வந்து முத்தமிடுகிறதும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னா, இது வந்து பாரசீக பழக்கம். அது மட்டும் இல்லாமல் பாரசீகத்துல இருக்கக்கூடிய ஒரு புத்தாண்டு விழா தான் என்ன சொல்லுவாங்க, நவ்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நவ்ரோஸை வந்துட்டு அறிமுகப்படுத்தினது இவர்தான். அதேபோல அரபி நாணயங்களை அறிமுகப்படுத்தினது இல்துட்மிஷ் அவர்கள். அதையும் மறக்காதீங்க. ஓகேங்களா?
ஸோ மங்கோலியர்கள் வந்து வடமேற்கு எல்லையில வந்து மங்கோலியர்கள் வந்து பல நெறைய போர்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பல கோட்டைகள வந்து கட்டி என்ன பண்றாங்க, ராணுவத்த வந்துட்டு பலப்படுத்தி இவர் கையில வச்சுக்கிறாரு. ஸோ திறம்பட வந்து பயங்கரமா வந்து செயல்படுறாரு. பட் இருப்பினுமே மங்கோலியர்கள் அச்சுறுத்தல் வந்து இவருக்கு வந்துட்டு இருந்துட்டே இருக்கு. சமாளிச்சுர்றாரு. ஓகேங்களா? ஸோ இவருடைய அரசவை புலவர் யாருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் குஸ்ரோ அவர்கள் தான். இவர் பேரட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்வார்கள். என்னது இந்தியாவின் கிளி இல்ல தாரிகை இந்த் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார்கள். ஓகேங்களா? ஸோ காலவரிசை பாருங்க. டெல்லி சுல்தானியமுடைய ஸ்லேவ் டைனஸ்டியோட காலவரிசை 1206ல குதுப்புதீன் ஐபக் அவர்கள் அரியணை ஏறுகிறார்கள். இவர் அடிமை வம்சத்தை ஆரம்பிக்கிறாங்க. 1210ல போலோவில் காரணமா குதுப்புதீன் ஐபர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க, இறந்துறாரு. 11கள்லேருந்து 36 வரைக்கும் அவருடைய மருமகன் அடிமையான இல்துமிஷ் அவர்கள் பதவியை ஏற்பார். அவர் தான் உண்மையான சுல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 1221ல மங்கோலிய தலைவர் செங்கிஸ் கான வந்து சிந்து பகுதியை வந்துட்டு படையெடுக்கிறத ஸ்டாப் பண்ணுவாரு. 1229கள்ல இல்துமிஷ் வந்து காலிஃபாவிடம் அங்கீகாரம் பெறுகிறார். பாருங்க 11லயே ஒரு அரசவை கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் தான் காலிஃபா கிட்ட வந்துட்டு வந்து லெட்டரே வாங்குறாரு. 36கள்ல மரணம். ஸோ ரஷ்யா வந்து அரியணை ஏறுறாரு. 40ல ரஷ்யா கொல்றாங்க. 1266கள்ல கியாசுதீன் பால்பன் அவர்கள் அரியணை ஏறுகிறார்கள். 1287ல பால்பன் அவர்கள் மரணம் அடைகிறார்கள். ஸோ 1290ல ஜலாலுதீன் கில்ஜியால் கடைசி மம்லுக் அரசர் கைகுபாத் மற்றும் கைமுரஸ் கொல்லப்படுதல். அடிமை வம்சம் வந்து ஸ்டாப் ஆயிட்டு கில்ஜி வம்சம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் ஆன்சர் பார்க்க இல்துமிஷ் டெல்லி சுல்தானத்தின் உண்மையான நிறுவனராக கருதப்பட்டார். கரெக்ட். ஏன்னா வந்து அவர் தான் 1298கள்ல 1228கள்ல வந்து காலிஃபா கிட்ட வந்து லெட்டர் வாங்க. இவர் காலிஃபாவிடமிருந்து அங்கீகாரம் பெற்று அரபு நாணய முறையை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் பாருங்க. லக்பக்ஷ் அப்படின்னா குதுப்புதீன் அவர்கள், தங்கா அப்படின்னா செப்பு நாணயம் சொல்லியிருக்காங்க. 40 மேற்கூட இல்துமிஷ் அவர்கள், திவானி அரசன பால்பன். இது எல்லாமே கரெக்ட். ஒன்று மட்டும் தப்பு. ஏன்னா தங்கா அப்படின்றது வந்து செப்பு நாணயம் கிடையாது. டங்கா அப்படின்னா வந்து TNKN சொல்லுவாங்க. டங்கா அப்படின்னா வந்துட்டு வெள்ளி நாணயம், ஜிட்டால்னா செம்பு நாணயம். 175 கிராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 40 குழுவை ஒழித்தவர் மற்றும் அதை ஒழித்தவர் வந்து உருவாக்கியவர் இல்துமிஷ் அவர்கள், ஒழித்தவர் வந்து பால்பன் அவர்கள். ஸோ பின்வரும் வரலாற்று சம்பவங்கள் சரியான காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. குதுப்பினாரை கட்டி முடிக்கப்பட்டது, செங்கிஸ்கான் படையெடுப்பு, ஜித்தா மற்றும் பைப்போஸ் முறை அறிமுகப்படுத்தும், ரஷ்யா சுல்தான் மரணம். ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா செங்கிஸ்கானுடைய படையெடுப்பு நடக்கும். அதுக்கப்புறம் தான் இல்துமிஷ் அவர்கள் கடைசியாக வந்து குதுப்பினாரை கட்டி முடிப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜித்தா மற்றும் பைப்போஸ் முறை வந்துட்டு என்ன பண்ணணும், அவங்க அது இந்த முறை வந்து 4ஆ தான் வரும். ஏன்னா வந்து ரஷ்யாவுக்கு அப்புறம் தான் பால்பன் வரார். ஸோ 2, 1, 4, 3 செங்கிஸ்கானுடைய படையெடுப்பு பார்த்தீங்கன்னா 1221கள்ல, குதுப்பினாருடைய கட்டி முடிப்பு 1230கள்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபக் அவர்கள், முடிச்சது இல்துமிஷ். ரஷ்யாவோட மரணம் 40கள்ல, ஷிஸ்தா மற்றும் பால்பன் வந்துட்டு அந்த 1266கள்ல. ஸோ இந்த வம்சம் முடிஞ்சிச்சா. ஸோ கைகுபாத்தை கொன்னுட்டு ஜலாலுதீன் வந்து கில்ஜி வரான்னு சொன்னேன். ஸோ கில்ஜியோட வம்சம் பார்த்தீங்கன்னா 1290கள்லேருந்து 1320 வரைக்கும் வரும். ஸோ தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி அவர்கள் தான். இவர் வந்து கடைசி அடிமை வம்ச அரசரான கைகுமாத் இல்லை கைகுமான்னு சொல்லுவாங்க. அந்த கைகுமாத்தை கொண்டுட்டு என்ன பண்ணுறாரு, அரசவைக்கு வராரு. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இது வந்து புரட்சியாகவே மாறுது. ஸோ வந்து இந்த நிகழ்வு வந்து ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. டெல்லி சுல்தானுடைய வம்சத்தையே வந்துட்டு என்ன பண்றாரு, அடிப்படையாக கொண்டு ஆட்சியாளர் வந்து திறமையை அடிப்படையாக கொண்டு ஆட்சிக்கு மாற்றியது. துருக்கி பிரபுக்கள் ஆதிக்க முடிவுக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஜலாலுதீன் ஃபிரோஷா கில்ஜி அப்படின்னு சொல்வார்கள். 1290கள்ல வந்துட்டு 1296 வெறும் 6 வருட காலம் தான் வந்துட்டு ஆட்சி புரிவார். இவர் வந்து அரியணை ஏறும்போதே வயசினால் முதியவராக தான் அரியணை ஏறுவார். 70 வயசுக்காய் தான் வந்து அரியணை ஏறுவார். இவருடைய கொள்கை வந்து கருணை அப்படின்னு பாருங்களேன். ஒருத்தர் கொண்டுட்டாரு, அப்புறம் என்ன கருணை உள்ளம் கொண்ட சுல்தான் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா வந்து இந்த ஜலாலுதீன் கில்ஜி அவர்கள் தான். இவருடைய பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கியூனஸ், மன்னிக்கும் பாலிசி. தப்பே பண்ணினா கூட உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்ற ஒரு வன்முறையை தவிர்த்தலான இவருடைய பாலிசி இருந்தது. மரண தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய மருமகனான காரா மாகாண ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி என்பவராலே சூழ்ச்சியாக கொல்லப்பட்டார். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சினிமாட்டிக்காக நடக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவருக்கு அலாவுதீன் கில்ஜி இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து படைகள் வந்து வெற்றி பெற்று நிறைய படைகளில் வந்து வெற்றி கொண்டு வருவார்கள். இந்த ஆரத்தி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி விழாக்கள் வந்து அவருக்கு வெற்றி பெற்றதுனால மருமகனுக்கு விழாக்கள் வந்து நடைபெறும். அது சில நோபல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, சில கையில் வச்சுட்டு பால்பன் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து அந்த இது எடுத்துகிட்டு வருவார் பார்த்தீங்களா. ஸோ எப்படி சொல்கிறது, அந்த 2 கதை இருக்குது. அவன் ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். அந்த ஆரத்தி அந்த மாதிரிலாம் அந்த விஷயம் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகுனா, அந்த மேலே இருக்கக்கூடிய கூரை வந்து ஜலாலுதீன், அதாவது அவரோட மீதி வந்துட்டு விழுந்து இறந்துட்டாரு. அது வந்து பிளான் பண்ணது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அலாவுதீனுடைய கில்ஜி காலம் பார்த்தீங்கன்னா 1596லேருந்து 1316 வரைக்கும் அலாவுதீன் கில்ஜியோட காலம். ஓகேங்களா? ஸோ இவருடைய திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்கிறது அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தான் சிகந்தர் ஐ சாணி என்று அறிவித்து கொண்டார். என்னது? சிகந்தர் ஐ சாணி என்று அலாவுதீன் கில்ஜி அறிவித்து கொண்டார். ஸோ ஒரு வட இந்தியா வெற்றிகள் பாருங்கள். குஜராத் பொறுத்த வரைக்கும் 1899, ரந்தேப்பூர் பொறுத்த வரைக்கும் 1301,
1 சித்தூர் பொறுத்தவரைக்கும் 1303, மாலவம் பொறுத்தவரைக்கும் 1305. சித்தூருடைய படையெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி பத்மினி நிற்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய படையெடுப்பு. நீங்க அந்த பத்மாவத் மூவி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பத்மாவத் அப்படின்னா மாலிக் முகமது ஜைசி அவர்கள் பிரபலமானது வந்து இந்த பத்மாவத்ல தான். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, வட இந்தியாவை பொறுத்தவரைக்கும் குஜராத், ரந்தேபூர், சித்தூர், மாலவம் எடுப்பார். இயர் பார்த்துக்கோங்க, கிரானாலஜிக்கல் முக்கியம். ஸோ தென்னிந்தியா படையெடுப்புகள் அப்படின்னும்போது மாலிக் கஃபூர் அப்படின்ற ஒரு அடிமை இருப்பாங்க. ஸோ அவரை தான் தளபதியாக கொண்டு தென்னிந்திய படையெடுப்புகள் நடக்கும். ஸோ நோக்கம் பார்த்தீங்கன்னா, செல்வத்தை கொள்ளையடிக்கிறதும் ஆட்சியை நிறுவத்தும். ஆனால் நேரடியாக வந்து இவங்க ஆளலை, ஒருத்தர் வந்து ஆள் வச்சு தான் ஆள்றாங்க. ஸோ தாக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது தென்னிந்தியாவில் தேவகிரி, யாதவர்களுடைய தேவகிரி, காக்கத்தியர்களுடைய வாராங்கல், ஹோசலியர்களுடைய துவாரசமுத்திரம், மதுரை சுந்தரபாண்டியன் இருப்பார் பார்த்தீங்கன்னா, அவரை ஹெல்ப் கேட்பாரு. முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானித்த ஆதிக்கத்தை முதலில் தென்னிந்தியா வரை கொண்டு சென்றவையான அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தான். ஸோ இவருடைய நிர்வாகம் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் மிக முக்கியமானவை. இவர் வந்து சென்ட்ரலைஸ் டெஸ்பாய்டிக் ரூல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவார். நிறுவனர் இவர் தான். என்ன அப்படின்னா, மத்தியப்படுத்தப்பட்ட சர்வாதிகார ஆட்சி. எனது மத்தியப்படுத்தப்பட்ட சர்வாதிகார ஆட்சி. அது மட்டும் இல்லாமல் ராணுவ சீர்திருத்தங்கள் இவருடைய காலத்தில் நடக்கும். நிரந்தர ராணுவம் வந்து இவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். நிரந்தரமான நன்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு படையை வந்து உருவாக்குவர் யாருன்னா வந்து அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தான். டெல்லியில் ராணுவத்துக்கான நேரடி ஆட்சேர்ப்பும் நடத்தப்பட்டது. எங்கே வந்து ஆட்சேர்ப்பு நடக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்டால் டெல்லியில். தாக் அப்படின்ற ஒரு முறையை ஸ்டார்ட் பண்ணுவார். தாக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, குதிரைகளுக்கு வந்து சூடு போடும் முறையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஹுலியா அப்படின்ற ஒரு விஷயமும் செஹரா இல்லை ஹுலியான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, வீரர்களுக்கான அடையாள அட்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இப்போ எப்படி ரேஷன் கார்டு இந்த ஆதார் கார்டுலாம் அந்த மாதிரி வீரர்களுக்கான அடையாள அட்டையோ இல்லைனா வந்து பதிவு முறை ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க இன்னைக்கு வந்தாங்க, இவங்க இன்னைக்கு வரல அப்படின்னு மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறாரு. குதிரை மற்றும் வீரர்கள் மாற்றுவதை தடுக்கும், ஊழலை ஒழிக்கும் இந்த முறைகள் வந்து கொண்டு வர. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு மூலக்காரர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தான். ஸோ இந்த ராணுவம் மட்டும் தான் சீர்திருத்த ரீஃபார்ம்ஸ் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சந்தை மார்க்கெட்லேயும் வந்து சீர்திருத்தங்கள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ சந்தை கட்டுப்பாடு வந்து மார்க்கெட் கண்ட்ரோல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எல்லா பொருளுக்கும் வந்துட்டு ஒரு நிர்ணய ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வந்து இருக்கணும். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படி வந்து நிர்ணய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வந்துட்டு இவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரார். அப்படி பார்க்கும்போது சேமிப்பு கிடங்குல வந்து தானிய சேமிப்பு கிடங்குலாம் வந்து அமைக்கிறார். ஓகேங்களா? ஸோ அந்த அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் வந்து சேமிப்பு வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ மக்களுக்கு தருவதற்காக சேமிப்பு கிரானரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த களஞ்சியம்லாம் அமைக்கிறார். ஸோ சஹானி மண்டி அப்படின்னா ஒன்றுமே இல்லை. சஹானி மண்டி அப்படின்றத ஒரு சந்தைத்துறையுடைய அதிகாரியோடைய பேர் தான் சஹானி மண்டி. அவர் தான் வந்து இந்த இலைகள்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா, நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னால் அந்த ப்ரைஸில் விற்கிறாங்களா அப்படின்னு அவர் தான் கண்காணிப்பார். அந்த கண்காணிப்பாளருடைய பேர், மார்க்கெட்டோடைய கண்காணிப்பாளருடைய பேர் தான் சஹானை மண்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மங்கோலியர் அச்சுறுத்தலை எப்படி பால்பான் சமாளித்தாங்களோ இவருடைய ராணுவ காலத்துலேயும் வந்து சமாளித்தார். இதுக்காகவே ராணுவத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செலவையும் வந்து பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் செலவை குறைக்கிறதுக்காக தான் இந்த சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வராரு. ஏன்னா ராணுவத்தில் செலவு பண்ணுறாரு. ஸோ ட்ரெஷரி காலியாகக்கூடாது. ஆனால் மார்க்கெட்டில் இந்த சீர்திருத்தங்கள் வருது. ஸோ இது மட்டும் தான் பண்ணுறாருன்னு பார்த்தா கிடையாது. நிலம் மற்றும் அந்த வரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வரி சீர்திருத்தங்களும் கொண்டு வரார். ஸோ என்ன ஆகுதுன்னா, இக்தா முறையை ரத்து செய்தார். ஸோ அந்த நில வருவாயை வந்து இல்துமிஷ் அவர்கள் போட்டார் பார்த்தீங்களா, அந்த நில வருவாயை ரத்து செய்கிறாங்க. அரசுக்கு சொந்தமான நிலமான கல்சா நிலங்களை பரப்பளவை அதிகரிக்கிறார். ஸோ வந்து அரசுக்கு தான் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நிறைய இடத்த வந்து பிடிச்சி கல்சா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிலங்களை அதிகரிக்கிறார். வரி பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் 50% வந்து நிலவரியாக வந்து வசூலிக்கப்படுது. அந்த நிலவரி பேர்னா கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரி அப்படின்னா வீட்டு வரி, சாரி அப்படின்னா மேய்ச்சல் வரி. இந்த மாதிரி போகிறாங்க. கராஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. காரி மற்றும் சாரி. ஸோ காரி பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கான வரி, சாரி பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் வரியை அறிமுகப்படுத்த 50% வந்து உயர்த்தப்படுது முதல் முறையாக இவருடைய காலகட்டத்தில். சரி, ஓகே. உளவுத்துறையும் முதலாக ஸ்பை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த உளவுத்துறையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த உளவுத்துறையுடைய அதிகாரி பேர் பரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்லைனா முன்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, ரகசிய தூதருடைய பேர் முன்கீஸ், உளவு அதிகாரி பேர் பரீத் அவர்கள். உளவு பிரிவை வலுப்படுத்துகிறாரு இவரோட டைமில். பிரபுக்கள் மற்றும் மக்களின் கிளர்ச்சிகளை, சதித்திட்டங்களை முன்கூட்டியே அறிய இந்த துறை உதவுகிறது. ஏன்னா வந்து இப்போ ஸ்பைனா மக்களோட மக்களாக கலந்துருவாங்க. அவங்க என்ன கருத்துகள் வந்து அரசருக்கு வைப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலை மற்றும் இலக்கியம் பொறுத்த வரைக்கும் அரசவை புலவர் அமீர் குஸ்ரோ அவர்கள் இவர் தான் இருந்தார். கட்டிடக்கலை பொறுத்த வரைக்கும் அலைந்தர் வாசா, என்னது அலையத்தர்வாசா அப்படின்ற விஷயத்தையும், ஹவுஸ் காஸ் அப்படின்ற ஒரு ஆகியவற்றை ஏன்னா ஹவுஸ் காஸ் கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தவர் தான் சிரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அலாவுதீன் கில்ஜி சிரி அப்படின்ற ஒரு கோட்டை, அதாவது ஒரு ஊரையே ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்கள். தாக் மற்றும் ஹுலாயா ஆகிய சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்துவது யார்? கில்ஜி. ஸோ தாக் முறை உங்களுக்கு தெரியும். ஹுலியா அப்படின்றது வந்து முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. அலாவுதீன் கில்ஜிக்கு தென்னிந்தியா படைகளில் உதவியர் தான் மாலிக் கபூர். இது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்துட்டு 2 பேர் ரொம்ப உலுக்கானவர்கள், 2 பேர் நஸ்ருத் கான், உலுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உதவுவாங்க. ஸோ வந்து அவங்க தான் வந்துட்டு ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வந்துட்டு இருப்பாங்க. யாருக்குன்னா பால்பனுக்கு. மாலிக் கபூர் வந்து ஒரு படையில் கிடைச்ச ஒரு ஸ்லேவ் தான். அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் வந்து தென்னிந்தியாவில் அனுப்பார்.
அலாவுதீன் கில்ஜி விளைச்சலில் 50% வரியாக நிர்ணயம் செய்தார். ஓகேங்களா? ஸோ கூற்று 1. நெக்ஸ்ட் பாருங்க. இவர் மங்கோலிய படையெடுப்பை சமாளிக்க சந்தை கட்டுப்பாட்டு முறையை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விடை பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் சரி. நெக்ஸ்ட் சிகந்தர் இ சானி என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அவர்களுக்கு. 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னா சிகந்தர் சானி. சரி, ஓகே. இப்போ வந்து கில்ஜி வம்சத்தில வந்து பார்த்தாச்சு. ஸோ கில்ஜி வம்சத்தில என்னென்ன ரெவல்யூஷன் நடந்தது 1890கள்லேருந்து 1320 வரைக்கும் பார்த்தா, ஸோ தோற்றம் உங்களுக்கே தெரியும். ஜலாலுதீன் கில்ஜி அவர்கள் கடைசி அடிமை வம்சம். இது ஆக்சுவலாக பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிப்பீட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணுங்க. ஆமாங்க, இந்த கொஸ்டின் இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, துக்ளக் வம்சம். ஓகே, துக்ளக் வம்சம் பொறுத்த வரைக்கும் 1320கள்லேருந்து 1414 வரைக்கும் துக்ளக் வம்சம் வரும். டெல்லி சுல்தானேட்டில் மிக நீண்ட காலமாக இருந்த வம்சம் எதுனா துக்ளக் வம்சம் தான். சரி, மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த வம்சம் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 94 ஆண்டுகள். ஓகேங்களா? ஸோ 94 ஆண்டுகளாக வந்துட்டு இந்த வம்சம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதிக பரப்பளவுடன் ஆட்சி செய்த வம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து துக்ளக் வம்சம். ஓகேவா? ஸோ துக்ளக் வம்சத்தோட நிறுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கில்ஜி வம்சத்தோடைய கடைசி ஆட்சியாளரான குஷ்ருகான்னு ஒருத்தர் இருப்பார். அந்த கில்ஜியோடைய கடைசி ஆட்சியாளர் அப்படின்னு கேட்டால் குஷ்ருகான் தான். அவரை கொண்டுட்டு இந்த கியாசுதீன் துக்ளக் வந்து துக்ளக் வம்சத்தை நிறுவார். 1320கள்லேருந்து 1325 வரைக்கும் கியாசுதீன் துக்ளக்கோடைய காலம். ஸோ என்ன ஆகுதுன்னா குஷ்ருகானை கொண்டுடுறாருங்களா. இவருடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்பனுக்கு பிளட் அண்ட் அயன் பாலிசி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் கில்ஜி வம்சத்தை தொடங்கிய ஜலாலுதீன் கில்ஜி அவர்களுக்கு பாலிசி ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படின்ற ஒரு பாலிசி இருக்கும். அதே போல் அந்த கியாசுதீன் துக்ளக் பொறுத்த வரைக்கும் மிதவாத கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலிசி ஆஃப் மாடரேஷன், இந்த மாடரேட் எக்ஸ்ட்ரீமிசம் படிச்சு பார்த்தீங்களா, அதான் மிதவாத கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியின் கடுமையான கொள்கையிலிருந்து மாறியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியாசுதீன் துக்ளக் அவர்கள். சரி, இந்த கியாசுதீன் துக்ளக்கோடைய வேற என்ன நல்ல விஷயம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம் வந்து நல்ல விஷயம். என்ன அப்படின்னா கிணறுகளும் நீர்ப்பாசன கால்வாய்களும் அமைப்பதில் வந்து கவனம் செலுத்துறார். பிகாஸ் ஏன்னா இந்த நீர்ப்பாசனங்களும் கிணறுகளும் அதிகரித்தால் தான் மக்களுடைய விவசாயம் அதிகரிக்கும். விவசாயம் அதிகரித்தால் தான் மக்களுடைய சந்தோஷமாகட்டும், இல்லை வந்து வரிகளாகட்டும், இல்லைன்னா அவங்களோட பணமாகட்டும் எல்லாமே வந்து அதிகரிக்கும் அப்படின்றத வந்து இது பண்ணுறாரு. இந்த கியாசுதீன் துக்ளக் அவர்களால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட உருவாக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்லதாபாத். இந்த துக்லதாபாத் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு அருகே இருக்குது. இந்த கியாசுதீன் துக்ளக் அவர்களால் புதிய ஒரு நகரத்தை வந்து உருவாக்குறார். ஓகேங்களா? ஸோ மரணம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள வெற்றியை முடித்து திரும்பிய போது மகன் ஜுனாகான். ஓகேங்களா? ஸோ வங்காளத்தை வெற்றி கொண்டு திரும்புகிறாங்க. ஓகே, மகன் ஜுனாகான் பின்னாளில் முகமது பின் துக்ளக் என்று அறியப்பட்டவர். ஸோ வந்து முகமது பின் துக்ளக்கோடைய உண்மையான பேர் என்ன ஜுனாகான் அவர்கள். ஸோ என்ன பண்ணுறாரு, கட்டிய மரப்பந்தலில் விபத்தில் சிக்கி மரணம் அடைந்தார். ஸோ இதுவுமே வந்து ஒரு ட்ராஜிக் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம அலாவுதீன் கில்ஜிக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அதே சேம் கதை தான். பட் அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து பெருசாக தெரியாது. ஓகேங்களா? ஸோ வந்து கத்தியால் குத்துனாருன்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயம் அப்படியே வந்து இந்த நான் சொன்ன அதே விஷயம் இங்கே வந்து ஃபிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வங்காள வெற்றியை வந்து கொண்டு இவர் வராரு, அப்பா வந்து தானே சிக்க வைக்கிறாருன்ற மாதிரி அந்த பந்தல் வந்து மேலே இருந்து இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து சதி பண்ணி இது செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜுனாகான் வராரு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு நடத்துகிறேன் அந்த அரப் கான்குவெஸ்ட் பற்றி. பிகாஸ் வந்து அது நான் தனியாக எடுத்துடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் வந்துருச்சு, அதனால் அந்த 10 மினிட்ஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக நடத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ புத்திசாலி முட்டாள் அரசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? லேன்பூல் அவர்கள் வந்துட்டு இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இந்த கேள்விகள் கேட்கலாம். என்னென்னா லேன்பூல் அவர்கள் தான் உமாயின் பற்றியும் சொல்லியிருப்பார். என்னென்னா இப்போ படிக்கட்டில், அதாவது லைப்ரரி படிக்கட்டிலேருந்து விழுந்தவன் கடைசியில் வாழ்க்கையை விட்டே விழுந்தான் அப்படின்ற வார்த்தையும் இதுதான் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் லேன்பூல் இவர்கள் என்ன விஷயம் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்திசாலி முட்டாள் அரசன் அப்படின்ற ஒரு கோட்பாடையும் இதுதான் முரண் கோட்பாடையும் வச்சிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் வந்து ஆட்சிக்கேற்ற அரசன் அப்படி இல்லை. ஏன்னா இவருடைய பாலிசி எல்லாமே ரொம்ப எப்படின்னா ஃபார்வர்டட் பாலிசியாக இருந்தது, ரொம்ப முன்கூட்டி யோசனைகள் இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ அவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பல நூற்றாண்டுகள் கழித்து அந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் ஃபெமிலியர் ஆயிருப்பார். ஆனால் அவர் முன்கூட்டி யோசித்ததே இவருடைய மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை மிக்சர் ஆஃப் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவார்கள். நிர்வாக சீர்திருத்தங்களும் அதன் தோல்விகளும் மிக முக்கியமானவை அவர் பார்க்கலாம். ஸோ தலைநகரை வந்து எப்போ மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1327களில் ஈரோ வந்து தலைநகரத்தை மாற்றுறாரு. ஓகேங்களா? ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகிரி அப்படின்றதுக்கு மாற்றுறாரு. எங்கே? டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றுறாரு. இதற்கு வந்து தௌலதாபாத், அந்த தேவகிரிக்கு வந்து தௌலதாபாத் அப்படின்ற பேரும் வைக்கிறார். ஸோ நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பேரரசு வந்து மைய பகுதியில் சென்ட்ரல் ரீஜனில் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து தெற்கில் இருக்கக்கூடிய கிளர்ச்சிகளையும் ஒடுக்க முடியும். மங்கோலியர்களோட அச்சுறுத்தலேருந்து விலகி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பட் ஆனால் தோல்வி அடைஞ்சிடறாரு. ஓகேங்களா. ஸோ மையத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த எல்லா விஷயத்திலும் தப்பிக்க முடியும்னு யோசிச்சு தோல்வி அடைஞ்சிடறாரு. டெல்லியிலேருந்து மக்களை வந்து வலுக்கட்டாயமாக வந்து கூப்பிட்டு வராரு. ஸோ வலுக்கட்டாயமாக வந்து கூப்பிட்டு வராரு. இடையில வந்து நிறைய பேர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உயிருக்கு போயிருது. ஓகேங்களா. இறந்துடுறாங்க. பிறகு வந்து தலைநகரை டெல்லிக்கே மாற்றுறாங்க. திருப்பி லோலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி தௌலதாபாத்லேருந்து டெல்லிக்கு. ஸோ அந்த மக்கள் பாதி அதில் ரொம்ப ரொம்ப வந்து இறந்துடுவாங்க. ஸோ வலுக்கட்டாயமாக நான் இல்லைனாலும் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. ஸோ பாருங்கள், தோவா பகுதியில் வரி உயர்வு. ஏன் வந்து தோவா பகுதியில் மட்டும் வரி உயர்வு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா இந்த தௌலதாபாத்லேருந்து தேவகிரிக்கு மாற்றும்போது ட்ரெஷரி பாதி காலியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தோவாப் அப்படின்ற பகுதியில் வரி வந்து உயர்வு பண்ணுறார். இந்த தோவா பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கைக்கும் யமுனைக்கும் இந்த நதிகளுக்கும் இடைப்பட்ட ஒரு செழிப்பான பகுதி தான் தோவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. தோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த பகுதிகளில் வரி வந்து அதிகரிக்கிறாரு. தோல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரியை அதிகரித்து அதே நேரத்தில் அப்பகுதியில் கடுமையான பஞ்சமும் ஏற்பட்டது. ஸோ வரியை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணாங்க, வரி கொடுத்துட்றாங்க. அப்போ மீண்டும் பயிரிட செய்யணும்னா வந்து அவங்க கிட்ட காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, மீண்டும் பஞ்சம் ஏற்படுது. ஸோ இதுவுமே ஃபெயிலியர். ஸோ செகண்ட் ஃபெயிலியரும் வந்தது. ஸோ விளைச்சல் இன்மை காரணமாக சுல்தானின் கருவூலம் காலி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், டோக்கன் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போனா 1330களில். ஸோ 3 வருஷத்தில் 1327 டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றவங்க தௌலதாபாத்னு பேர் வைப்பாங்க. ஸோ 3 வருஷத்தில் டோக்கன் கரன்சி அடையாள நாணய முறை கொண்டு வர்றாரு. ஸோ இந்த அடையாள நாணய முறை என்னன்னா தங்கா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம். அந்த வெள்ளி நாணயம் வந்து பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு ஜிட்டால், அதாவது ஸ்காப்பரில் கூடிய செம்பு நாணயத்தை வெளியிடுறாங்க. ஸோ இந்த செம்பு நாணயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காலப்போக்கில் வந்து இந்த அடையாள நாணய பயன்பாட்டை வந்து அரசு வந்து கட்டுப்படுத்த தவறதுனால மக்கள் வந்து அவங்க வீட்லேயே வந்து செம்பு நாணயங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ உருவாக்குறதுனால எது உண்மையான செம்பு நாணயம், எது டூப்ளிகேட் செம்பு நாணயம் அவங்களுக்கு தெரியாமல் இவர் என்ன பண்ணுறாரு. ஸோ பொருளாதாரமாக எக்கனாமிக்கலாகவும் இவர் டவுன் ஆயிடுறாரு. ஸோ எக்கனாமிக்கலாக டவுன் ஆனதும் வந்து 3rd 4th தோல்வி. ஓகேங்களா. ஸோ எக்கனாமிக்கலாக டவுன் ஆகிட்டு என்ன பண்ணுறாருன்னா திருப்பி மக்களுக்கு வந்து இந்த அந்த ஃபேக்கான ஒரு செம்பு நாணயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த செம்பு நாணயமை வாங்கி திருப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இந்த வெள்ளி நாணயங்களை கொடுக்குறாரு. மீண்டும் கஜானா காலியாகுது. சரி, ஓகேப்பா, இவ்வளோ பண்ணுறாரு இல்லை, ஏதாவது ஒரு நல்ல விஷயமாச்சும் பண்ணியிருக்கணும்ல. ஏன்னா இவர் எல்லாமே நல்லது பண்ணணும் பண்ணி தான் அவர் கெட்டதில் போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நல்லவனாக இருந்தாலும் இவர் பண்ணுறதில்ல, கெட்டவனாக போயிடுச்சு. ஸோ என்ன நல்லது பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய சீர்திருத்தம். உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 2-3 கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது, இம்பார்ட்டன்ட் கால்ஸ்லாம். ஸோ அதனாலே வந்துட்டு இன்னுமே டைம் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு 3 to 4 hours ஆயிடுச்சுங்க இது கிளாஸ் எடுக்கிறதுக்கும் சரி எடிட் பண்ணுறதுக்கும் சரி. சாரிங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ விவசாய சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லும் போது என்ன நல்ல விஷயம் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவானி கோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயத்துக்கான தனித்துறையை வந்து அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகமது பின் துக்ளக் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு வந்து தக்காவி அப்படின்னு சொல்லிட்டு விவசாய கடன் வந்து வழங்குறாரு. பாருங்க, அப்போ எவ்வளோ அட்வான்ஸ்டாக வந்து அவர் யோசிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ விவசாய கடன்கள் வந்து தக்காவி என்ற பேரில் வழங்கியவர் யார் அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்டால் முகமது பின் துக்ளக் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து தோல்வியில் தான் அடையுதுங்க. ஸோ இந்த திட்டங்களும் இந்த நல்ல நோக்கத்துடன் இருந்தாலும் அதிகாரங்கள் நேர்மையின்மை மற்றும் பற்றாக்குறை காரணமாக சரியாக செயல்படுத்த முடியவில்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா குராசான் மற்றும் கராசில் படையெடுப்பு. ஸோ இங்கே குராசான் மற்றும் இது நான் டீகோட் பண்ண மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. குராசான் மற்றும் கராசில் படையெடுப்பு அப்படின்ற விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. மத்திய ஆசிய பகுதிகளை கைப்பற்றுவதற்காக மிகப்பெரிய இராணுவத்தை திரட்டினார். பின்பு அதுவும் தோல்வியில் தான் முடிந்தது. இந்த படையெடுப்பு எதற்கும் செல்லப்படவில்லை. ஆனால் இராணுவத்திற்கு முன்பணம் வாங்கப்பட்டதால் பெரும் நிதி செலவு ஏற்பட்டது. பின்னர் இராணுவம் கலைக்கப்பட்டது. ஸோ பாருங்கள், ஸோ வந்து இராணுவம் கலைக்கிறாங்க. ஏன்னா இந்த படையை வந்து இந்த இடத்த எதுக்காக இந்த குராசான் மற்றும் கராச்சி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து போரிடுறதுக்காக மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை உருவாக்குறாரு. முன்கூட்டியே முன்பணம் கொடுத்ததுனால அதுவும் கஜானா காலி. ஆனால் அந்த படைக்கெலாம் முன்பணம் கொடுத்துட்டாரே தவிர இந்த படை எங்கேயும் போய் சண்டையும் போடல. சரி, ஓகே. மற்ற முக்கிய புள்ளிகள் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணி. ஓகேங்களா. மொராக்கோ நாட்டு பயணி இபன் பத்துத்தா அவர்கள் இவரது ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார். ஸோ இந்த கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இபன் பத்துத்தா அவர்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்துட்டு மொராக்கோ நாட்டை சேர்ந்த இபன் பத்துத்தா யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி காலத்தில். சரி, ஓகே. இந்த ஆட்சி காலத்தில் வந்தார். ஸோ இவர் சுல்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய காசி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியோட பேர் தான் காசி. இவர் வந்து நியமிக்கிறார். ஓகேங்களா. ஸோ இந்த இபன் பத்துத்தா நூல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நூல் பேரும் கேட்டிருக்காங்க டிஆர்பியில். ஸோ ரெக்லா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ரெக்லா, ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ ரெக்லா அப்படின்னு சொல்வார்கள். ஸோ வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்குடைய காலத்தில் டெல்லியிலேருந்து சுல்தானியம் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விஜயநகர பேரரசுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1336 பக்கம் பாமினி 1347களில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா.
36ல் விஜயநகரம். அதுக்கப்புறம் ஒரு 10 வருட கால வித்தியாசத்தில பாமினியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து உள்ளாலாம் முழுசா வரல. ஸ்டார்ட் மட்டும் ஆயிருக்கு. ஸோ வந்து ஃபெரோஷா துக்ளக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருன்னா, முகமது பின் துக்ளக் அப்புறம் வந்து ஃபெரோஷா துக்ளக் வருவாங்க. 1351கள்லேருந்து 1388கள் வரைக்கும் ஃபெரோஷா துக்ளக் இருப்பாங்க. இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த முகமது பின் துக்ளக்கோடைய ஒன்று விட்டு சகோதரர் யாருன்னா வந்து 1351லேருந்து 1388 வரைக்கும் இருந்த ஃபிரோஷா துக்ளக். இவரும் நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ணியிருப்பாருங்க. இவர் தான் ஒன்று விட்டு சகோதரர். இவருடைய ஆட்சி வந்து ரொம்ப சமாதானமாவும், சமூக பணிகளுக்காகவும் அறியப்படுகிறது இவருடைய ஆட்சி. அது மட்டும் இல்லாமல் திவானி கைரத் மற்றும் திவானி இஸ்திகாக் அப்படின்ற முறைய வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவானி கைரத் அப்படின்னா, ஏழை முஸ்லீம் பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உதவுறதுக்காக ஒரு தர்ம துறை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து தர்மமான ஒரு துறை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது பேர் தான் கைரத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவும் பாருங்க முஸ்லீம் பெண்களுக்கு தான், இந்துக்களுக்கோ மத்த மக்களுக்கோ இல்ல. ஏழை முஸ்லீம் பெண்களுக்கு உதவுவதற்கான அமைக்கப்பட்ட தர்ம துறை தான் வந்து இந்த திவானி கைரத் அவர்கள். ஸோ கேள்விகள் எப்படி எழுப்பப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவானி கைரத் மற்றும் திவானி இஸ்திகாத் முறையை வந்து உருவாக்கியவர் யாரு அப்படின்னு கேட்டா, வந்து ஃபெரோஷா துக்ளக் அவர்கள் தான். அதுக்கப்புறம் இந்த இஸ்திகாக் அப்படின்னா என்னன்னா, ஓய்வூதிய துறை. ஓகேங்களா? ஓய்வூதிய துறை. ஒரு வந்து இப்போ ஒரு படை தளபதியோ, ஒரு படை வீரர்களோ, இல்ல ராணுவத்துறையோ, இல்ல ஏதாவது ஒரு துறையில இருக்காங்க. அவங்க வந்து ஓய்வு பெற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓய்வூதியம் வழங்குறதுக்கும் இவர் தான் துறையை ஸ்டார்ட் பண்றார். ஓகேங்களா? ஸோ தாருல் ஷீபா அப்படின்ற டெல்லியில வந்து ஒரு இலவச ஹாஸ்பிட்டலும் கட்டுறாரு. மருத்துவமனையும் கட்டுகிறார். ஸோ 3 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திவானை கைரத், திவானி இஸ்திகாக் மற்றும் தாருல் ஷீபாக்ன்றது டெல்லியில அமைக்கப்பட்ட ஒரு இலவச மருத்துவமனை. வேலைவாய்ப்பு, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்காக வேலைவாய்ப்பு பணியகமும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. வேலை இல்லாதவருக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட தனி பணியகம் வந்துட்டு இருக்குது. வரி சீர்திருத்தம் அப்படின்னும் போது இஸ்லாமிய சட்டங்களுக்கு இணங்க 24 வரிகளை ரத்து செய்கிறார். ஸோ இஸ்லாமிய சட்டத்துக்கு இணங்க வந்து பயங்கரமாக இஸ்லாமியத்தை ஃபாலோ பண்ணுவார். 24 வரிகள் நல்லா வச்சுக்கோங்க. எத்தனை வரின்னு கேட்டால் 24 வரிகளை ரத்து செய்கிறாரு. 4 வரி மட்டுமே விதிக்கிறார். என்னென்னா கராஜ் மற்றும் சஹாத், காமிஸ் மற்றும் ஜிஸ்யா. இந்த ஜிஸ்ய வரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு விதிக்கப்பட்ட வரி தான். முதல்ல பிராமணர்களுக்கு மீது விதிக்கப்பட்ட வரி வந்து அந்த ஜிஸ்ய வரி இவரால் தான் விதிக்கப்படுது. ஓகேங்களா? என்ன வரி? கராஜ் மற்றும் சகாத், காமிஸ், ஜிஸ்யா. கராஜ், சஹாத், காமிஸ், ஜிஸ்யா. ஓகேங்களா? ஸோ கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தா இவர் வந்து ஃபெரோஷாபாத் அப்படின்ற ஒரு எப்படி துக்ளக்காபாத்னு கியாசுதீன் ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி ஃபெரோஷா துக்ளக் என்ன பண்ணுறாரு, ஃபெரோசாபாத் அப்படின்ற ஒரு புதிய நகரை உருவாக்குறாரு. அந்த நகரில் வந்துட்டு நல்ல செழிப்பு மிக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழமையான அசோகர் தூண்களை டெல்லிக்கு கொண்டு வந்தார். ஸோ பழமையான அசோகர் தூண்களை டெல்லிக்கு கொண்டு வந்தது யாருன்னா ஃபெரோஷா துக்ளக் அவர்கள் தான். ராணுவம் பொறுத்த வரைக்கும் ராணுவத்தில் வம்சாவளி முறை, அதாவது ஹெரிடேட்டரி பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மகன், அதுக்கப்புறம் மகனுக்கு அப்புறம் அவங்க மகன், அவங்க மகள் அப்படின்னு வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹெரிடேட்டரி சிஸ்டத்தை வந்து அனுமதிக்கிறாரு. இதனால் ராணுவம் வந்து பலவீனத்திற்கான காரணமாக ஆகுது. ஸோ பலவீனம் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ராணுவ அதிகாரி இருக்காருன்னா அவருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற தெரிஞ்சிருக்கும். அவர் மகனுக்கும் அந்த வம்சாவளியில் தெரிஞ்சிருக்கணுன்ற விஷயம்ல அவருக்கு வேற எதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம். அதனால வந்து ராணுவம் வந்து பலவீனமாக ஆரம்பிக்குது இவருடைய காலத்துல. முகமது பின் காலத்திலேயே வந்து 1336களில் விஜயநகரமும் 47களில் பாமினியும் ஸ்டார்ட் ஆகுது. இவருடைய காலத்துல ராணுவம் பலவீனமாகுது. அதே மாதிரி இவருடைய காலத்துல என்ன ஆகுதுன்னா தைமூர் படையெடுப்பு நடக்குது. எப்போ 1398ல் தைமூர் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. அந்த தைமூர் இன்வென்ஷன் நடக்குது. இந்த துக்ளக் வம்சத்துடைய இறுதி ஆட்சியாளர் யாருன்னா நஸ்ருதீன் முகமது ஷா அவர்கள் தான். இந்த நஸ்ருதீன் முகமது ஷா காலத்தில் தான் மங்கோலிய தலைவர் வந்து தைமூர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் டெல்லி மீது படையெடுக்கிறார். விளைவு என்னன்னு பார்த்தா டெல்லியை கொள்ளையடிக்கிறாரு. ஏராளமான மக்களை வந்து கொள்றாரு. துக்ளக் வம்சம் சிதைவடைது. சுல்தானியத்துடைய டெல்லி வந்து சுற்றியுள்ள சில பகுதிகள் மட்டுமே வந்துட்டு இருந்து சுருங்குது. சுல்தானியம் சுருங்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது சையத் வம்சமும் லோடி வம்சமும் வருவார்கள். சையத் வம்சம் பொறுத்த வரைக்கும் 1414லேருந்து 1451 வரைக்கும் சையத் வம்சம் இருக்கும். நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தா கிசர்கான் அவர்கள். தைமூருடைய பிரதிநிதியான இருக்கிறாரு. முல்தானில் வந்து ஆளுநராக இருந்தவர் தான் கிசர்கான். ஓகேங்களா? ஸோ தைமூருடைய வம்சம் தான் உள்ளே வந்துருச்சு. அதுதான் சையத் வம்சம் அப்படின்னு சொல்லுவோம். கிசர்கான் அவர்கள் முல்தானுடைய ஆளுநராக இருந்தவர். சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வம்சம் ஆட்சியாளர்கள், அதாவது சுல்தான் என்ற பட்டத்தை பயன்படுத்தவில்லை. ஸோ கேள்வி எப்படி வேணா, சுல்தான் என்ற பட்டத்தை பயன்படுத்தாத எந்த ஒரு வம்சம் அப்படின்னு டெல்லி சுல்தான் கேட்டால் சையத் வம்சம் அவர்கள். மாறாக தைமூரின் வாரிசுகளுக்கு திரை செலுத்தி ராயத்தி அலா என்ற பட்டத்தை மட்டுமே பயன்படுத்தினார். ஸோ தைமூரில் இருக்கக்கூடிய அந்த வாரிசுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாரிசுக்கு திரை, அதாவது திரைனா வந்து பணம் சொல்லுவாங்க, வரி, அந்த திரை செலுத்தி ராயத் இ ஆலா என்ற உயர் பட்டத்தை, அதாவது உயர் ஆட்சியாளர்
சுல்தான்னு சொல்லுவாங்க. அந்த பட்டத்தை மட்டுமே வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த கேள்வி எப்படி வரும்? யார் முதலாக டெல்லி சுல்தானியத்துல வந்துட்டு சுல்தான் என்ற பட்டம் உபயோகிக்கவில்லை அல்லது உயர் ஆட்சியாளர் ரயத்-இ-ஆலா என்ற பட்டத்தை உபயோகித்தார்கள் அப்படின்னு கேட்டா சையத் வம்சம் தான். 1414லேருந்து 1451. கிசர் கான் முல்தானுடைய ஆளுநரா இருக்காரு. அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இவங்களோட நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பலவீனமான வம்சமா தான் வந்துட்டு இந்த வம்சம் சையத் வம்சம் இருந்தது. அந்த அளவுக்கு அந்த 3 வம்சம் மாரி பெருசாலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. டெல்லிய வந்து சுத்தி வந்து இவங்களுடைய அதிகார மையங்கள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நிலையற்ற தன்மையும் ஒரு குழப்பங்கள் வந்துட்டு இருந்தது. சையத் வம்சம்க்கு அப்புறம் வந்துட்டு ஆட்சியாளர் யாருன்னா, கடைசி ஆட்சியாளர் ஆலம் ஷா அவர்கள். அவர் வந்து தானாகவே வந்து அரியணை துறந்து என்ன பண்ணுவாரு, நான் வந்து அமைதிக்காக என்ன பண்ணுவாரு, தானாக அரியணை துறந்த ஒரு அரசனால் ஆலம் ஷா அவர்கள் தான் இந்த கேள்வியும் கேட்கப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து துறந்து அவர் வந்து தனியா போயிருவாருங்க. ஓகேங்களா, காட்டுக்கு அந்த மாதிரி தனியா போயிருவாரு. வந்து நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துறந்து போயிறாரு. அதுக்கப்புறம் கடைசி டெல்லி சுல்தானி வம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோதி வம்சம்னு சொல்லுவாங்க. 1451லேருந்து 1526, அதாவது 1526 அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் உள்ள வந்துரும். இதில் யார் நிறுவனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹலுல் லோடி அவர்கள் தான். ஓகேங்களா, ஸோ முதல் ஆப்கானிய வம்சம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் தான் முதல் ஆப்கானிய வம்சம். ஓகேங்களா, அரபியர்கள் துருக்கியர்களுக்கு அப்புறம் ஆப்கானியர்கள் இந்த டைமில் உள்ள வராங்க. பஹலுல் லோடி 1451லேருந்து 1489 வரைக்கும் இவர் இருக்காரு. நிறுவனர் பார்த்தீங்கன்னா லோடி வம்சத்தோட நிறுவனர் இவர் தான். இவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாலிசி ஆஃப் ஈக்குவாலிட்டி. லோடி வம்சத்துடைய கொள்கை என்ன? பாலிசி ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஆப்கானிய தலைவர்களுடன் சமத்துவ கொள்கையை கடைபிடிக்கிறார். தனக்கு சமமாக அவர்களை மதிக்கிறார். முக்கிய வெற்றின்னு பார்த்தீங்கன்னா ஜான்பூர் பகுதியை வெற்றி கொள்கிறார். டெல்லி சுல்தானியமும் இதனோட இணைக்கிறார். ஏன்னா ஜான்பூர் பகுதியை இணைத்தவர் எந்த வம்சம்னு கேட்டால் லோடி வம்சம். இணைத்தவர் யாருன்னு கேட்டால் வந்து பஹ்லுல் லோடி அவர்கள். சிறப்பான அதுவும் இல்லாமல் லோடி வம்சத்தில் மிக சிறந்த ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேள்வி வந்து சிகந்தர் லோடி அவர்கள். 1489லேருந்து 1517 வரைக்கும் சிகந்தர் லோடி வருவார். ஓகேங்களா, அதற்கப்புறம் இப்ராஹிம் லோடி வருவார். உங்களுக்கே தெரியும் பாபர் கூட போரிடுவார்னு சொல்லிட்டு. இந்த சிகந்தர் லோடி என்ன பண்ணுறாருன்னா தலைநகரை டெல்லியிலேருந்து ஆக்ராக்கு மாத்திரா. இந்த கேள்வி வந்து டிஎன்பிசியிலே கேட்கப்பட்ட குரூப் 1 கேள்வி. எந்த வருடம் சிகந்தர் லோடி அவர்களால் டெல்லியிலிருந்து கேபிட்டல் வந்து ஆக்ராக்கு மாற்றினாங்கன்னா 1504. அதே போல் தேவகிரிக்கு 1327. லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றியவர் இப்ராஹிம் இல்துமிஷ் அவர்கள். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல. ஸோ தலைநகரை டெல்லியிலேருந்து ஆக்ராக்கு மாத்திரவர் வந்து யாருன்னா சிகந்தர் லோடி அவர்கள். ஓகேங்களா, சிகந்தர் ஓகே சிக்கானதுனால மாற்றிடுறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இல்லைனா வந்து சிக்காரம் இல்லானதால் லாகூர் வந்து டெல்லிக்கு மாற்றுறாங்க. ஓகேங்களா, ஸோ நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் சிகந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா நிலத்தை அளக்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கருவியை வந்து அறிமுகப்படுத்துறாரு. என்னது சிகந்தரி அப்படின்ற ஒரு புதிய அளவீட்டு கருவி வந்து சிகந்தர் லோடி அவர்கள் உருவாக்குறார். சமயம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்தை வந்து பின்பற்றுவதில் தீவிரமாக இருக்காரு. ஜிஸ்ய வரி வந்து தீவிரமாக செலுத்துறாரு. ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம் ஃபெரோஷ் அவர்கள் பிராமணர் மீது வந்து அவர் தான் வரி செலுத்துவார். ஜிஸ்ய வரி முதலாக போட்டவர்னு சொல்லிட்டு இவர் அதை ஃபாலோ பண்ணுவார். இவர் முடிஞ்சிடறாரு. நெக்ஸ்ட் இப்ராஹிம் லோடி வராரு. இப்ராஹிம் லோடி தான் கடைசி இந்த லோடி வம்சத்தோடைய கடைசி அரசர். 1517லேருந்து 1526 வரைக்கும் இருப்பார். இவருடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தனது தாத்தாவான பஹ்லுல் லோடியை போலன்றி ஆப்கானிய பிரபுக்களிடம் சர்வாதிகார போக்கை கடைபிடித்தார். ஸோ ஆகுது ஆட்டோக்ராட்டிக் அப்ரோச்னு சொல்வார்கள். ஸோ தாத்தாவான பஹ்லுல் லோடி வந்துட்டு என்ன பண்ணுவார், ஈக்குவாலிட்டி அப்படின்ற விஷயத்தை லோடி வம்சம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால். ஸோ அந்த ஈக்குவாலிட்டி இல்லாமல் அந்த அவங்க கூட அந்த ஆப்கானில் இருக்கக்கூடிய அந்த இவர்கள் நோபல்ஸ் மீது இவர் வந்து அந்த ஆட்டோக்ராட்டிக் அப்ரோச் பண்ணுறதுனால சில ஒரு தகவல்கள் எப்படி ஆகுதுன்னா கசியுது. ஸோ இவர் வந்து நம்ம மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த இவருடைய மாமா ஆகியவரே என்ன பண்ணுவார்னா பாபர் கிட்ட ஹெல்ப் கேட்பார். அப்புறம் தான் பேட்டில் ஆஃப் பானிபட்லாம் நடக்கும். ஸோ வீழ்ச்சிக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா இவருடைய சர்வாதிகார போக்கினால் பஞ்சாபின் ஆளுநர் தௌலத் கான் லோடி மற்றும் இவரது மாமன் ஆலம் கான் ஆகியோர் காபூலில் ஆட்சியாளர் பாபரை இந்தியாவுக்கு படையெடுக்க அழைப்பு விடுத்தார்கள். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அழைப்பு விடுத்துறாங்க. அழைப்பு விடுத்ததுக்கு அப்புறம் பாதியில இல்லை வேணான்னு சொல்றாங்க. ஸோ வேணான்னு சொல்லி இந்த தௌலத் கானும் இந்த ஆலம் கானும் வந்து பாபர் மீதே வந்து படையெடுக்கிறார்கள். அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் தோற்று திருப்பி வந்து இவர் உள்ளேயும் இப்ராஹிம் லோடி மீது தோற்று இந்தியாவுக்கு ஒரு வழி வகுக்கிறாரு. ஏன்னா பஞ்சாப் ஆளுநர் தௌலத் கானும் அவரது மாமனாரான ஆலம் கான் அவர்களும். ஓகேங்களா, ஸோ முதலாம் பானிபட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இப்ராஹிம் லோடி அவர்களுக்கும் பாபருக்கும் நடக்கும் 1526 இவங்க ஜெயிச்சதுக்கான காரணம் பீரங்கி யூஸ் பண்ணுவார். அதனால தான் ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு கன் பவுடர் யூஸ் பண்ணுவார். ஆர்ட்டிலரி மற்றும் இதெல்லாம் யூஸ் பண்ணி முகலாயர் ஆட்சியை வந்து இவர் தான் நிலைநிறுத்துவார் பாபர் அவர்கள். உங்களுக்கே தெரியும். ஸோ கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாங்களா. முரண்பாடுகளின் கலவை என்று அழைக்கப்பட்ட சுல்தான் யார்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நல்ல விஷயமா செய்யணும்னு நினச்சாலும் மிக்ஸ்டாப்பாக போயிட்டு அது வந்து தீய விஷயமா தோல்வி அடைஞ்சார். யாரா முகமது பின் துக்ளக் அவர்கள். சிகந்தரி என்ற நில அளவீட்டு கருவை அறிமுகப்படுத்தியவனா பேர்லேயே இருக்குது சிகந்தரி. ஸோ சிகந்தர் லோடி அவர்கள். தைமூரின் படையெடுப்பு எந்த சுல்தானிய ஆட்சி காலத்தில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நஸ்ருதீன் முகமது ஷா அவர்களுடைய காலத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆண்டுகளில் 1398 நடக்கும். நஸ்ருதீன் ஷா தான் கடைசி அவருடைய
ஒரு துக்ளக் வம்சத்துடைய கடைசி அரசராக இருப்பார். திவான் இ கோகி என்ற விவசாய துறையை நிறுவியவர் யாருன்னா முகமது பின் துக்ளக் அவர்கள். டெல்லி சுல்தானேட்டின் முதல் ஆப்கானிய வம்சத்தை நிறுவியவர்கள் யாருன்னா பஹலுல் லோடி அவர்கள். யார்? லோதி வம்சம் தான். ஓகேங்களா. அதே போல் முல்தானுடைய ஆளுநரான கிசர்கான் அவர்கள் சையத் வம்சத்தை நிறுவார்கள். அவங்க வந்துட்டு தைமூருடைய வம்சத்தில் வந்துட்டு அந்த உயர் ஆட்சியாளருக்கான ஒரு இது வாங்கிட்டு தான் சுல்தான் அப்படின்ற பட்டம் ஏற்காமல் இருப்பார்கள். தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றியதன் முக்கியமான நோக்கம் என்னன்னா பேரரசுடைய மையப்பகுதியில் இருந்தால் தெற்கு இருக்கக்கூடிய கிளர்ச்சிகளை வந்து ஒடுக்கணும் மற்றும் மங்கோலிய அச்சுறுத்தலை வந்து விலகுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சாரிங்க, ஆக்சுவலாக காலையிலேருந்து சாப்பிடல, எனக்கு இந்த வகை கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மணி இப்பயே வந்து 2:30 ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். டெல்லி சுல்தானத்தின் நிர்வாக முறை பற்றி பார்க்கலாம். ஸோ சுல்தான் அப்படின்றவங்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கும். சுல்தான் அவர்கள் தான் நிர்வாகத்துறை தலைவராகவும் இருப்பார்கள். இராணுவம், நிதி மற்றும் சமய ஆகிய மொத்த அதிகாரங்களும் அந்த சுல்தான் கிட்ட தான் இருக்கும். இராணுவம் பொறுத்த வரைக்கும் திவானி ஆர்எஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பால்பன் அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் கில்ஜி தாக் மற்றும் ஹிலாயா முறைகளையும் வந்து அறிமுகப்படுத்துறவர் யாருன்னா பால்பன் அவர்கள் தான். ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் திவானி இஸ்திகாத் அப்படின்ற முறையை வந்துட்டு வருவாய் மற்றும் செலவினங்களுக்காக பார்த்து கொண்டது கியாசுதீன் துக்ளக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் கியாசுதீன் துக்ளக் வந்து விவசாய தக்காவை வந்து கொடுப்பாரு. ஜஸ்டிஸ் பொறுத்தவரைக்கும் காசி அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதியை சொல்வார்கள். சுல்தானுடைய உச்ச நீதிமன்றத்தில் வந்து செயல்பட்டவர் இவர் தான். காசிகள் வந்து இஸ்லாமிய சட்டத்தை வந்து ஷரியத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷரியத்தோடைய நம்ம ஷரத்துன்னு சொல்லுவோம்ல, ஆர்டிக்கல், அந்த மாதிரி ஷரியத் அப்படின்ற ஒரு அடிப்படைகளில் வந்து வழக்குகளை வந்து விசாரிக்கிறது தான் காசி அவர்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் திவானி இஸ்திகாக் அப்படின்றது வந்து ரெவென்யூ சிஸ்டம்க்கும் செலவினங்களை பற்றி பேசுறதுக்காகமான ஒரு துறையாகும். மத்திய அமைச்சர்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வசீர் அப்படின்னு சொல்வார்கள். அவர்களை பிரதம மந்திரி அல்லது தலைமை அமைச்சர் அப்படின்னு சொல்வார்கள். ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நிர்வாகத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மேற்பார்வையிடுவாங்க. மாகாண நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் இக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்துமிஷ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாகாணங்களில் இக்தார்கள் இருப்பார்கள். நிர்வகிக்க வந்து முக்திகள் இருப்பார்கள் அல்லது இக்தார்கள் நியமிக்கப்பட்டார்கள். சோசியோ எக்கனாமிக் லைஃப் பொறுத்த வரைக்கும் சமூக அமைப்பு அப்படின்னா முஸ்லீம்கள் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். இந்துக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து 2 பிரிவுகளாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஸ்ய வரி அப்படின்னு முஸ்லீம் அல்லாத குடிமக்கள் மீது விதிக்கப்பட்ட போல் டாக்ஸ் தான் ஜிஸ்ய வரி அப்படின்னு சொல்கிறார்கள். சுல்தானியத்தில் பல முறை தீவிரப்படுத்தப்பட்ட வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெரோஷா துக்ளக் அவர்கள் தான் பிராமணர்களுக்கு மீதும் அந்த ஜிஸ்ய வரி விதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் நிலவரி வந்து கராஜ் அப்படின்னு சொல்வார்கள். அரசுடைய முக்கியமான வருவாய் ஆதாரமாக இருந்தது அந்த கராஜ் தான். ஸோ பாசன கால்வாய்கள்னு சொல்லும் போது உங்களுக்கு ஃபெரோஷா துக்ளக் தான் ஞாபகம் வரணும். அவர் தான் என்ன பண்ணுவார்னா பாசன கால்வாய்கள் போடுவார். தக்காவிகளுக்கு கடன், அதாவது விவசாயிகளுக்கு வந்துட்டு கடன் முன்கடன் வந்து கொடுத்தவர் யாரா முகமது பின் துக்ளக் அவர்கள். வணிகம் பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு வணிகமும் வெளிநாட்டு வணிகமும் செழித்திருந்தது. சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுடன் வந்துட்டு வணிகமும் இருந்தார்கள். நாணயம் பொறுத்த வரைக்கும் தங்கா அப்படின்றது வெள்ளி நாணயம், ஜிட்டால் அப்படின்றது சிம்பு நாணயம், அடையாள டோக்கன் கரன்சி முகமது பின் துக்ளக் கொண்டு வராங்க. ஸோ கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தோமோ ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பார்த்தபோது இந்த காலத்தில் கட்டிடக்கலை இந்தோ இஸ்லாமிக் ஏன்னா இந்துக்களும் இருக்கார்கள், இஸ்லாமியர்களும் இருக்கார்கள். ஸோ இந்தியர்களை சேர்ந்த இந்தோ இஸ்லாமிக் பாணியை வந்து தொடங்குறாங்க. முக்கிய அம்சங்கள் பார்க்கும்போது நிறைய ஆர்க்ஸ், வளைவுகள், குவிமாடங்கள், டோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மினாரட்கள் போன்ற மற்றும் உண்மையான சுண்ணாம்பு கற்களை கொண்டு பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ குதுபுதீன் ஐபக்குடைய குவாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் வந்து டெல்லியில், அடைத்தின் கா அப்படின்ற ஜோம்பிரா அப்படின்ற மஸ்ஜித் வந்துட்டு எங்கன்னா அஜ்மீரில் இருக்கும். இல்துமிஷ் வந்து குதுபியாக கட்டி முடிக்கிறார். அலாவுதீன் கில்ஜி அவர்கள் அலைந்தர் வாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவி மாடம் வந்துட்டு கொண்டு முதல் கட்டிடம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சிரி அப்படின்ற ஒரு நகரத்தையும் உருவாக்குற. துக்ளக்குகள் பொறுத்த வரைக்கும் துக்லதாபாத் கோட்டை கட்டுறாரு. கியாசுதீன் தான் ஸ்டார்ட் பண்ண. ஃபெரோஷா கோட்லா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஃபெரோஷா அவர்களும் கட்டுறாரு. ஃபெரோஷாபாத் அப்படின்றது உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயநகரம் மற்றும் பாமி அரசுகள், அப்புறம் பக்தி மூமெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ விஜயநகரம் முன்னாடியே பார்த்தோம். நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் காலத்துலேயே வந்து 1336 ஆனால் 1347 பாமினி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வித்யாரண்யர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு இருப்பார். இவர் யார் இந்த குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கர் மற்றும் அரிஹர சகோதரருக்கு குருவாக இருந்தது தான் இந்த வித்யாரண்யர். அவர் சொன்னதன் மூலியமாக தான் இந்துக்களுக்காக ஒரு இது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால தான் வந்துட்டு இவங்க வந்து இந்த விஜயநகரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தோற்றம் பார்த்தீங்கன்னா 1336 தோன்றும். துங்கபத்ரா நதிக்கரையில் தான் விஜயநகரம் நிறுவுறாங்க. இவர்கள் முதலில் வாராங்கல்லை ஆண்ட காக்கத்தியர்களுக்கு கீழ் பணியாற்றுறாங்க. என்னது வாராங்கல் தென்பகுதி பார்த்தோம் பார்த்தீங்களா, அலாவுதீன் கில்ஜி வந்து பொருட்டான்னு சொல்லிட்டு இந்த வாராங்கல் ஆண்ட சாரிங்க கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, ஆக்சுவலாக தண்ணி குடிச்சிட்டு வரேன். என்னாகுது, வாராங்கல் ஆண்ட காக்கத்திற்கு கீழ் பணியாற்றவங்க அந்த ஹரிகர மற்றும் புக்கார்கள் வித்யாரண்யரால் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முக்கிய போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் வந்து வடக்கில் வந்து பாமினி சுல்தான் எடுத்துக்கூடிய ரைச்சூர் தேவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை இருக்கும். அந்த பகுதிகளில் வந்துட்டு ஒரு கோட்டை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்குங்க. ஓகேங்களா. இந்த ரைச்சூர் கோட்டை வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு இந்த விஜயநகரத்துக்கும் பாமினிக்கும் இதனால தான் ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வணிக துறைமுகங்களுக்கு தொடர்ந்து போரிட்டு கொண்டிருந்தன. ஸோ என்ன ஆகுது, சங்கம் வம்சம் ஹரிகர மற்றும் புக்கரால் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன, சாலு வம்சம்
இதனுடைய காலம் பொறுத்த வரைக்கும் 1485லேருந்து 1505 வரைக்கும். நிறுவனரான சாலு நரசிம்ம தேவராயர் அவர்கள். சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கம் வம்சத்தின் திறமையற்ற ஆட்சியாளர்களை நீக்கி ஆட்சியை பிடித்தவர்கள் தான் இவர்கள். இவங்க என்ன ஆகுதுன்னா, 2வது வம்சத்தை ஆட்சி பிடித்ததுக்காக செகண்ட் உஸ்ரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சாலு புரட்சி என்று அழைக்கப்பட்டார்கள். நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரரசை காப்பாற்றுவதும் அதன் எல்லைகளை ஸ்திரீப்படுத்தும் அந்த எல்லைகளை அதிகரித்தும் தான் இது நோக்கமாக இருக்காங்க. துளு வம்சம் பொறுத்த வரைக்கும் 1505லேருந்து 1565 வரைக்கும் துளு வம்சம் இருப்பாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முக்கியமான ஒரு அரசர் அண்ணா வந்து கிருஷ்ணதேவராய அவர்கள். கிருஷ்ணதேவராயுடைய ஆட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1509லேருந்து 29 கிட்டத்தட்ட 20 வருட காலம் வந்து ஆட்சியில் இருப்பார். ஓகேங்களா. சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளு வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் வந்துட்டு யாருன்னா இவர் தான். இவர் வந்து அஷ்டதிக்சிகள், அதாவது 8 வந்துட்டு அரசர்கள் கூட 8 புலவர்களை வந்து ஆதரிச்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ அந்த அல்லசானி பெத்தனா இவங்கெல்லாம் வருவாங்க. கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல்களும் ரொம்ப முக்கியம். வெற்றிகள் பொறுத்த வரைக்கும் ஒரிசாவில் இருக்கக்கூடிய கஜபதிகளை வந்து தோற்கடிக்கிறாங்க. பீஜப்பூர் சுல்தான் படைகளை தோற்கடிக்கிறார் யாரு? கிருஷ்ணதேவராயர் அவர்கள் ஒரிசாவில் இருக்கக்கூடிய கஜபதிகளையும் பீஜப்பூருடைய சுல்தான்களையும் தோற்கடிக்கிறார்கள். போர்ச்சுகீசியர்கள் கூட நல்ல உறவு கொண்ட ஒரு அரசியல் துளு வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் அவர்கள். துளுவர்களும் வந்துட்டு நல்ல ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவாவில் வந்து நிறைய குதிரைகள்லாம் வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து இறக்குமதி செய்வார்கள். இலக்கியம் பொறுத்த வரைக்கும் தெலுங்கு இலக்கியத்தில் பொற்காலம் அப்படின்னு சொல்லணும்னா வந்து இந்த விஜயநகரத்துடைய காலம் தான் தெலுங்கு இலக்கியத்தில் பொற்காலம். வந்து முக்கியமான விஷயம் துளு வம்சத்துடைய காலத்துல அரசவை கவிஞர்கள் யாருன்னா அல்லசனி பெத்தன் அவர்களும் ஆந்திர கவித பிதாமகர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராண்ட் ஃபாதர் ஆஃப் தெலுங்கு போயட்ரி அப்படின்னு சொல்வார்கள். ஓகேங்களா. ஸோ கிருஷ்ணதேவராய சொந்த படைப்புகள் அப்படின்னு பார்த்தா அமுக்த மல்யா அப்படின்ற ஒரு தெலுங்கு நூலும், ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்ற ஒரு சமஸ்கிருத நூலும். ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. அமுக்த மல்யா அப்படின்றது தெலுங்கு, ஜாம்பவதி அப்படின்றது சமஸ்கிருதம். அல்லசானி பெத்தனா ரொம்ப முக்கியமானவர். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கிருஷ்ணதேவராய கூட வந்து ஒரு புலவர் இருப்பார். அவர் பேரை வந்து மென்ஷன் பண்ணாங்க தெரிஞ்சா. கட்டிடக்கலை பொறுத்த வரைக்கும் ஹம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹம்பியில் வித்தாலா சுவாமி கோயில் வந்து கட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹசாரா ராமசுவாமி அப்படின்ற கோயிலையும் வந்துட்டு இவர் கட்டுறாரு. ஸோ கிருஷ்ணதேவராயால் கட்டப்பட்ட கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஹசாரா மற்றும் வித்தாலா சுவாமி கோயில்கள். இந்த விட்டாலா சுவாமி கோயில் வந்து கேட்டிருக்காங்க எந்த பகுதியில் கட்டினாங்க, யார் கட்டினதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அரவிடு வம்சம் 1570லேருந்து 1646 வரைக்கும் அரவிடு வம்சம் வரும். ஓகேங்களா. ஸோ துளு வம்சத்துடைய கடைசி அரசர் வந்து அலிராமராயரை கொன்னதுக்கப்புறம் ராமராயருடைய சகோதரர் இருக்கார் பார்த்தீங்களா, திருமலை நாயக்கர். அவர் என்ன பண்ணுறாரு, அரியணை ஏறாரு. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பேனுகொண்டா அப்படின்ற ஒரு ஆந்திர பிரதேசத்துலேருந்து மாநிலத்தை எங்கே மாத்துறாருன்னா பேனுகொண்டா அப்படின்ற ஒரு இடத்துக்கு மாத்துறாரு. இவர் தான் அரவிடு வம்சத்தை தொடங்குறாரு. யாரு? ராமராயரை கொண்டுட்டு அவர் தமக்கையாரான ராமராயரை கொண்டுட்டு இவர் வந்து அரவிடு வம்சம் திருமல நாயக்கரால் உருவாக்கப்படுது. ஓகேங்களா. ஸோ நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சி காலம் வந்து குறிக்கிறது இந்த நிலை தான். ஸோ இவருடைய காலத்தில் தான் தலைக்கோட்டை போர் நடக்கும் 1565களில். அந்த தலைக்கோட்டை போரை வந்து ரக்ஷத்தங்கடி அப்படின்னு சொல்லுவார்கள். ஓகேங்களா. என்னதான் இந்த கேள்வி ஆல்ரெடி குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. ரக்ஷத்தங்கடி என்று அழைக்கப்பட்ட போர் எது அப்படின்னு தலைக்கோட்டை போர் 1565களில். ஸோ யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு ஆகிய தலைவர் அலிராமராயருக்கும் பாமினி வாரிசு சுல்தான் ஆகியவர்களுக்கும் நடக்குது. அந்த பாமினி அரசுடைய சுல்தான்களுடைய யார் யார கூட்டமைப்பு இருக்காங்க, பீஜப்பூர் அரசர், அகமத் நகர், கோல்கொண்டா, பீரார், இவங்க எல்லாமே ஒரு பக்கமும் அலிராமராயரும் ஒரு பக்கமும் இருக்காங்க. விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு மிக படுதோல்வி அடைகிறாங்க. தலைநகர் வந்து ஹம்பி அழைக்கப்பட்டது. விஜயநகர தலைநகர் இது ஹம்பி அழைக்கப்படுது. இதுவே தென்னிந்தியாவில் வந்து விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு இறுதி காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பாமினி கிங்டம். உங்களுக்கே தெரியும் 1347லேருந்து இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் வரைக்கும் இவர்கள் வந்து ஆட்சி பண்ணுவார்கள். 27 வரைக்கும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா. ஸோ தோற்றம் பார்த்தீங்கன்னா 1347 தௌலத்தாபாத்தில் இருக்கக்கூடிய முகமது பின் துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செய்த பிரபுக்களால் நிறுவப்பட்டது தான் யார்? தௌலத்தாபாத்தில் இருக்கக்கூடிய முகமது பின் துக்ளக். அப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர்களால் எதிராக கிளர்ச்சி செய்த பிரபுக்களால் நிறுவப்பட்டதான் பாமினி வம்சம். நிறுவனர் யாருன்னா அலாவுதீன் ஹாஷன் பாமன் ஷா அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய அசல் உண்மையான பெயர் என்னன்னா அசன் கங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அசன் பாமன் ஷா, அசன் கங்கு. தலைநகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்பர்கா. பிற்காலத்தில் குல்பர்காலேருந்து பீதார்லாம் மாற்றுவாங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டுல குல்பர்காலேருந்து பீடாருக்கு மாற்றுவாங்க. பொதுவான போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது விஜயநகர பேரரசுடன் இவங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் பாமினிக்கு வந்து இந்த ரைச்சு தேவா பகுதிகளை தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ முகமது பின் கவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முகமது கவான் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். இவர் யாருன்னா வந்து சிறப்பான பாமினி அரசுடைய மந்திரி, பிரதம மந்திரி வசீல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த பாமினி அரசுல வந்து முக்கியமானவர் யாருன்னா இந்த முகமது கான் அவர்கள் தான். நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் 8 மாகாணங்களாக பிரிக்கிறார். நெக்ஸ்ட் அதாரஃப்னா வந்து மாகாணங்கள்னு சொல்லுவாங்க. ராணுவ சீர்திருத்தங்கள் நிறைய செய்கிறாங்க. மரணம் பொறுத்த வரைக்கும் இவருக்கு எதிராக சதி செய்து கொல்லப்பட்டதால் பாமினி சுல்தானத்தில் குழப்பம் ஏற்பட்டு வீழ்ச்சி தொடங்கியது. ஸோ
பாமினி வம்சம் வந்து வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது. அந்த 1727களில் பாமினி சுல்தான் வந்து 5 சுதந்திர சுல்தானியங்களாக பிரிக்கப்படுது. பீஜப்பூர், அகமத் நகர், கோல்கொண்டா, பீதா மற்றும் பீதார் அவர்கள். இதில் வந்து கோல்கொண்டா பகுதி தான் பாமினி அரசுடைய மிகப்பெரிய ஒரு கலை கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி இயக்கம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோற்றம் கிபி 7லேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பக்தி இயக்கத்துடைய தோற்றம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழகத்தில் வந்து சைவ நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும் இருப்பார்கள். அதாவது சைவம் அப்படின்னா சைவிசம், சிவனை வந்து கும்பிடுவர்கள், சிவனை வந்து வணங்குபவர்கள் சைவிசம் சொல்லுவாங்க. வைணவத்தை வந்து வணங்குறவர் வந்து ஆழ்வார்கள். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தென்னிந்தியாவில் இருந்து தான் வட இந்தியாவுக்கே வந்து இந்த பக்தி இயக்கம் மூவ் ஆகும். இப்போ 7லேருந்து 12 நூற்றாண்டு வரைக்கும் இந்த பக்தி இயக்கம் அப்படின்னு தனியாக டாப்பிக்கே 1/2 hour சொல்லியிருப்பேன். ஸோ முடிஞ்சால் அதை போய் பாருங்கள். காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காலத்தில் வட இந்தியாவில் பரவியது அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி இயக்கம் ஜாதி சடங்குகள், விலங்கு பலி போன்றவற்றை மறுத்து கடவுளை அடைவதற்கான அன்பு, டிவோஷன், பக்தி மற்றும் ஒற்றை நம்பிக்கையை போதுமானது என்று வலியுறுத்தினார். இது தேவையில்லாமல் எதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல்ஸ், சூப்பர்ஸ்டிஷனு, தேவையில்லாமல் சடங்குகள் எதுக்கு? இந்த சடங்குகள் சதை போன்ற தேவையில்லாத சடங்குகள் தான் வந்து பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய சடங்குகள் தேவையில்லை. கடவுள் அப்படின்னு ஒரு டிவோட்டியாக இருந்தால் நம்ம உண்மையான பக்தி அன்பு கொண்டே ஒரு விதமான மனது கொண்டே கடவுளை அடையலாம் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் பக்தி இயக்கம். இந்த பக்தி இயக்கம் பொறுத்த வரைக்கும் 2 பிரிவுகளாக இருக்குது. சகுன பக்தி மற்றும் நிர்குண பக்தி அப்படின்னு சொல்வார்கள். இந்த சகுன பக்தி கொண்ட வரைக்கும் உருவ வழிபாடு மற்றும் கடவுளுடைய குணங்களை வந்து ஏற்றுக்காங்க. கடவுள்னா இப்போ கிருஷ்ணர் இருக்கானா அவருக்கான ஒரு குணம் இருக்கும், ராமர் இருக்கானா அவருக்கான ஒரு குணம் இருக்கும். அந்த கடவுளுடைய உருவ வழிபாட்டையும் சரி, அந்த அவங்களுடைய கடவுளுடைய கோட்பாடையும் ஏற்றுக்கொள்றவர்கள் தான் வந்துட்டு சகுன பக்தின்னு சொல்லுவாங்க. சகுனம்னா நல்ல நேரம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சகுன பக்தினா உருவ வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, துளசிதாஸ் அவர்கள், சுத்தாஸ் அவர்கள், மீராபாய் அவர்கள். மீராபாய் அவர்கள் உங்களுக்கே தெரியும், அவர் வந்து ஒரு ராஜஸ்தான் இளவரசியாக இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த இளவரசி என்ற பட்டத்தை எல்லாம் துறந்து கிருஷ்ணரின் மீது காதல் கொண்டு கிருஷ்ணரையே வணங்குவார்கள். ஸோ இப்போ நிர்குண பக்தி அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா உருவமற்ற கடவுளை வந்து வழிபடுறது. ஸோ இதே யாருன்னா கபீர் மற்றும் குருநானக் அவர்கள் இருக்காங்க. ஸோ வந்து தென் அப்படின்னு பார்க்கும்போது ராமானுஜர் தான் வந்து 11ஆம் நூற்றாண்டில் இருக்கார். ஸோ இந்த ராமானுஜராகட்டும், வல்லபாச்சாரிய மற்ற எந்த ஒரு குருவாகட்டும் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, அந்த வசிஷ்ட வைத்தம், அத்வைதம் இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணாங்க, அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்கன்ற தெரிஞ்சுக்கணும். ஸோ ராமானுஜர் பொறுத்த வரைக்கும் 11ஆம் நூற்றாண்டில் இருக்கார். இவர் என்ன ஃபாலோ பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபை மோனோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தெற்குல பக்தியில் வந்துட்டு முக்கியமான தலைவர் யாருன்னா ராமானுஜர் அவர்கள் தான். இவர் என்ன ஃபாலோ பண்ணார், வசிஷ்ட வைத்தமும் ஃபாலோ பண்ணுவார். மாதவர் அப்படின்றவர் 13ஆம் நூற்றாண்டு இவர் வந்து துவைதம், அதாவது இரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, டியூவலிசமும் ஃபாலோ பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ மோனலிசம் ஃபாலோ பண்ணது யாருன்னு பார்த்தா ராமானுஜர் அவர்கள். வசிஷ்ட வைத்தம், துவைதம் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ துவைதம் அப்படின்னா மாதவர் ஃபாலோ பண்ணுறார். வல்லபாச்சாரியர் என்ன பண்ணுறாரு, முழு மோனாலிசம், முழு ஒற்றையை வந்து ஃபாலோ பண்ணுறவர் ஏன்னா வல்லபாச்சாரியர், அதுவும் சுத்த அத்வைதம் சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து கிருஷ்ணன் மீது பக்தி கொண்டிருப்பார். சைதன்யர் அப்படின்னு சொல்லும் போது 15ஆம் நூற்றாண்டில் இருப்பார். வங்காளத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண வழிபாட்டை வந்து பிரபலப்படுத்தியவர் யாருன்னா இந்த சைதன்யர் அப்படின்னு சொல்வார்கள். ஓகேங்களா? ஸோ கீர்த்தனை மூலமாக கடவுளை வந்து அடையலாம் அப்படின்னு சொன்ன ஒரு கருத்து சைதன்யர். கபீர் பொறுத்த வரைக்கும் இவரும் 15ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் தான். இவர் வந்து நிர்குண பக்தியில் இருப்பார். குருநானக், கபீர் 2 பேருமே நிர்குண பக்தி. இந்து மற்றும் முஸ்லீமுடைய ஒற்றுமை வழி நிறுத்தியவர் யாருன்னா கபீர் அவர்கள். இவர் வந்து தோகாஸ் அப்படின்ற பாடல்கள் வந்துட்டு கபீருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்வார்கள். முக்கியமானது கபீரை பற்றி படிச்சுக்கோங்க. இவர் தான் இந்து மற்றும் முஸ்லீமுடைய ஒற்றுமைக்கு பாடுபட்டிருப்பார். குருநானக் பொறுத்த வரைக்கும் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சீக்கிய மதத்தை வந்து தோற்றுவித்தவர் தான். இவரும் நிர்குண பக்தியை சார்ந்தவர் தான். சமத்துவம், சகோதரம், ஒரே இறைவன் அப்படின்ற கோட்பாட்டை முன்னிறுத்துவார். துளசிதாசர் பொறுத்த வரைக்கும் ராம பக்தியில் ரொம்ப பிரபலமானவர் தான் துளசிதாசர். இவர் இல்லாமல் ராமதாஸ் மற்றும் துகாராம், ஏகநாத் இவர்கள் எல்லாரும் வந்து வடக்கு இந்தியாவில் இருப்பாங்க. அவங்கள பற்றியும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ துளசிதாசர் பொறுத்த வரைக்கும் ராம பக்தியை வந்து பிரபலப்படுத்தியவர். ராம சரிதமனஸ் அப்படின்ற ஒரு நூலையும் வந்து எழுதுறாரு. இந்த நூல் ராமாயணத்தில் அவதி மொழியில் எழுதுறாரு. ஓகேங்களா? ராமாயணத்தை அவதி மொழியில் ராம சரிதமானஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 10 பாயிண்ட், இதாவது 10 டாபிக் சொன்னால் அந்த 10 பாயிண்ட் வந்து லாஸ்ட்டு இந்த 10 டாப்பிக்கில் இந்த பக்தி மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த தேர்வு நோக்க கொஷின் பார்க்கலாம். அஷ்ட திக்ஸுகள் யாருடைய அரசவை அலங்கரித்தார்கள்னா கிருஷ்ணதேவரை. அதுவே அஷ்ட பிரதான்னு கேட்டால் சிவாஜி. ஓகேங்களா? தலைக்கோட்டை போய் 1565 எந்த போரின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தான் விஜயநகர பேரரசு. டெல்லி சுல்தானியத்தில் ரத்தம் மற்றும் இரும்பு கொள்கையை பயன்பற்றியவர் பால்பன் அவர்கள். டெல்லி சுல்தானையும் கேட்காம நார்மலாக கேட்டால் பிஸ்மார்க் அவர்கள். தாக் மற்றும் ஹிலாயா முறைகள் அறிமுகப்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. விஜயநகர பேரரசில் ஆந்திர கவிதா பிதாமகர் என்று அழைக்கப்பட்டவர் அல்லாசனி பெத்தனா. ஓகேங்களா? சாந்திர கவிதா பிதாமகர் என்று அழைக்கப்பட்ட அல்லாசனி பெத்தனா. இதுவே கவிராஜா. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. பாமினி அரசை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமினி அரசை நிறுவியவர் அலாவுதீன் ஹாசன் பாமன்ஷா. இவருடைய இயற்பெயர் அசன்கங்கு அப்படின்னு சொல்வார்கள். அதன் தலைநகரம்னா குல்பர்கா. பிற்காலத்தில் குல்பர்காலேருந்து பீதாலாம் மாற்றாங்க. திவானி அரசு என்று இராணுவத்துறையை தொடங்கியவர் பால்பன் அவர்கள். அடுத்த கேள்வி,
இபன் பத்துதா யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி காலத்தில் இவர் எழுதின ஒரு நூல் பேர் தான் ரெக்லா. அந்த நூலில் தான் வந்து முகமது பின் துக்ளக் பற்றி சொல்லியிருப்பாங்க. பக்தி இயக்கத்தில் ராமதாசரின் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமச்சரிதாமானஸ் நூல் எழுதியவர் யாருன்னா துளசிதாசர். இந்த அவதி அப்படின்ற ஒரு மொழியில் வந்துட்டு இவர் வந்துட்டு ராமாயணத்தை எழுதுவார். ஸோ டெல்லி சுல்தானத்தோட முதல் ஆப்கானிய வம்சம் அப்படின்னு பார்த்தா லோடி வம்சம். முதல் சுல்தானியம் சுல்தானியம் அப்படின்ற பேரை யூஸ் பண்ணாத வம்சம் சையத் வம்சம். ஸோ இப்போ என்னன்னா எக்ஸ்ப்ளனேஷன் ரிவ்யூ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டெல்லி சுல்தானேட் அட்மினிஸ்ட்ரேஷன், கட்டிடக்கலை, அதுக்கப்புறம் விஜயநகருடைய கட்டிடக்கலை, அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இது பார்த்தா முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து இதை எடிட் பண்ணி நடுவு 2 கால் வந்துச்சு. ஸோ வந்துட்டு எடிட் பண்ண வேண்டிய வேலை வரும். ஸோ எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 1.5 hours மேலே ஆயிருங்க. எடிட் பண்ணி அதில் வந்து திருப்பி வந்து ஃபுல்லாக வந்துட்டு கரெக்டாக கவர் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கு மேலே போய் சாப்பிடணும். சரி, ஓகே. டெல்லி சுல்தானின் நிர்வாகம் மற்றும் சமூக பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கும். நிர்வாக நுணுக்கங்கள் பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேஷனில் இக்தா முறை அப்படின்றது ஆழமான பார்வை. இது வெறும் நிலக்குடை மட்டுமல்லாமல் இக்தாதார், அதாவது மாகாண ஆளுநர்கள் முக்தி தான் வசிக்கும் இக்தாவின் நில வருவாயை வசூலித்து அதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வீரர்களை பராமரித்து சுல்தானுக்கு தேவைப்படும் போது இராணுவ உதவி வழங்குறது தான் இக்தா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து இக்தா முறையை வந்து ரத்து செய்கிறாரு. அதிக நிலத்தை வந்து கல்சா நிலமாக, அதாவது கல்சா அப்படின்னா வந்து அரசிற்கேற்ற நிலமாக மாற்றுறாரு. அதாவது ஓகேங்களா? ஸோ அரசருக்கு கீழே தான் நிலங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இராணுவத்திற்காக முதல்ல சம்பளத்தை வந்து நேரடியாக கொடுத்து அரசாங்கத்துடைய ட்ரெஷரிஸ்லேருந்து கொடுத்ததும் வந்து இவர் தான். ஃபெரோஷா துக்ளக் பொறுத்த வரைக்கும் இராணுவத்தில் வம்சாவளி முறையை, அதாவது ஹெரிடேட்டரின்னு சொல்லுவாங்க, அந்த வம்சாவளி முறையை வந்து அறிமுகப்படுத்தியதால் இக்தாக்கள் வந்து பதவிகள் வந்து பரம்பரை உரிமைகளாக மாறின. ஓகேங்களா? யார்? ஃபெரோஷா துக்ளக் அவர்கள் தான். இதெல்லாம் இராணுவமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிர்வாகம் வந்து சிதைவ ஆரம்பிக்குது. ஸோ நீதி நிர்வாகம் அப்படின்னு பண்ணும்போது என்னன்னா, சுல்தான் அவர்கள் நீதித்துறையின் தலைவராக செயல்பட்டார். ஸோ நீதித்துறைக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுல்தானின் நீதித்துறைக்கு நெக்ஸ்ட் சதர் உஸ் சதூர் அப்படின்னா என்னன்னா, சமய விவரங்கள் மற்றும் தர்மத்தை கவனிக்கும் தலைமை அதிகாரி தான் சதர் உஸ் சதூர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் இஸ்லாமிய சட்டங்களை வந்து நிர்வகிக்கும் தலைமையாகவும், காசி அப்படின்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம் தலைவன் சொல்லிட்டு அது செயல்பட்டவர்கள் இவர்கள் தான். ஏன்னா சதர் உஸ் சதூர். ஓகேங்களா? டாக்குமெண்ட்ஸ், சமய டாக்குமெண்ட்ஸில் ரிலீஜியஸ் டாக்குமெண்ட் இவங்க தான். ஸோ இவங்களோட நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி நிர்வாகமாக தான் இருந்தது. ஸோ கிராம நிர்வாகம் பாரம்பரியமான பஞ்சாயத்துக்குள் மூலமாகவே நடைபெற்றது. ஸோ பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாயத்துக்கள் மூலமாக கிராம நிர்வாகங்கள், உள்ளாட்சி நிர்வாகங்கள் வந்துட்டு பாரம்பரியமாக வந்துட்டு ஆளப்படுறாங்க. ஸோ கிராம அளவில் முக்காதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முக்காதம் சொல்லுவாங்க. முக்கதம் அப்படின்னா என்னன்னா, கிராம தலைவர்கள், பட்டுவாரி அப்படின்னா கணக்காளர்கள் ஆகியோரை வரிகளை வசூலிப்பதிலும் சுல்தானி அதிகாரிகளுக்கு உதவினார். ஸோ வரி வசூலிக்கத்திலும் கிராமத்தை பார்த்துக்கிறதுலையும் இந்த முக்காதம் அப்படின்றவங்க பத்துவாரின்றவங்களும் யூஸ் ஆகுறாங்க. யாருக்குன்னா கிராமத்தில் அந்த ஆட்சியாளர்களுக்கு, சுல்தான்களுக்கு. ஓகேங்களா? சமூக மற்றும் மத கொள்கையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜிஸ்ய வரி. இந்த ஜிஸ்ய வரி என்ன ஆகுதுன்னா, ஆரம்ப காலத்தில் இந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மட்டுமே விதிக்கப்பட்ட வரி ஜிஸ்ய வரி. ஆனால் பிராமணர்களுக்கு விதிக்கவில்லை. முதலாக ஃபெரோஷா துக்ளக் அவர்கள் துக்ளக் வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, பிராமணர்கள் மீதும் வந்து வரி விதிக்கிறாங்க, ஜிஸ்ய வரியை. ஸோ முதலாக பிராமணர்கள் மீது ஜிஸ்ய வரி விதித்தவர் யாருன்னா இந்த ஃபெரோஷா துக்ளக் அவர்கள் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு திம்மி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் நிலை குடிமக்களாக பார்த்தார்கள். ஓகேங்களா? முஸ்லீம் அல்லாதவர்களை திம்மின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டேஜ் பீப்புளாக பார்க்குறாங்க. அவங்க பேர் என்ன? திம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. சிகந்தலோடி என்ன பண்ணுறாங்கன்னா, சமயத்தில் வந்து இந்துக்கள் மீதான மத கட்டுப்பாடுகள் வந்து சிகந்தலோடி காலத்தில் வந்து அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சமய அடுக்குகள் பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி தான். அகல் இசைஃப் அப்படின்னு சொல்வார்கள். அப்படின்னா என்னென்னா, அதிகார வர்க்கம்னா அகல் இசைஃப்னு சொல்வார்கள். போர் வீரர்களுக்கும் மற்றும் பிரபுக்களுக்குமான அதிகாரம் வந்து அகல் இசை. இசை வந்து யார் கேட்பாங்கன்னா, போர் வீரர்களும் பிரபுக்களும் கேட்பார்கள். நம்ம வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு அகல் இ கலம் அப்படின்னா என்னென்னா, மத அறிஞர்களும் எழுத்தாளர்களும் உலேமாக்கள்னு சொல்லுவாங்க. ஓகே? ஏன்னா உலேமாக்கள். அதிகார வர்க்கம்னா போர் வீரர்களும் மற்றும் பிரபுக்களும், நோபல்ஸும். அதுவே களம் அப்படின்னா என்னென்னா, களம்னா களத்தில் இறங்கி சண்டை போடுறது யார்? கீழே இருக்கவங்க தான். ஸோ அறிஞர்களாகட்டும் எழுத்தாளர்களும் களத்தில் இறங்கி சண்டை போடுவாங்க எழுத்து மூலியமாகவே. நெக்ஸ்ட் அகல் இ முஜாரத் அப்படின்னா விவசாயிகள். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஆயிரு முஜாரத். ஸோ அகலி இசைஃப் இ கலம் இ முஜாரத். ஓகேங்களா? ஸோ டெல்லி சுல்தானுடைய கட்டிடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, கட்டிட பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு மன்னர் கற்கள், ரெட் சாண்ட்ஸ்டோனை யூஸ் பண்ணியிருக்காங்க. குறைவான செலவுள்ள எளிமையான சாம்பல் நிற கல்களையும் மற்றும் பிளாஸ்டர்னு சொல்லுவாங்க, அந்த கற்களை யூஸ் பண்ணி, பளிங்கு கற்களை யூஸ் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க. வளைவுகள் வடிவங்கள் எப்படின்னுச்சுன்னா வந்து உங்களுக்கே சொன்னால் டோமன் ரூம், டோம்ஸ் வந்து நிறைய இருக்கும், ஆர்க்ஸ் நிறைய இருக்கும், சாய்வான சுவர்கள் வந்து நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த பேட்டர் அப்படின்னா வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கான சுவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்லாப்பிங் சுவர்ஸ், நெக்ஸ்ட் தாங்கி சுவர்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எஸ்பெஷலி லோடி வம்சத்தில் தான் இந்த டோம் அப்படின்ற ஒரு வந்து இரட்டை குவிமாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட வம்சம் எதுன்னு கேட்டாங்கன்னா லோடி வம்சத்தில். ஓகேங்களா? ஸோ முகலாய காலத்தில் வந்து இந்த இரட்டை டோம்ஸ் வந்து ரொம்ப பிரபலமானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு பார்த்தா அலைந்தர் வாசா. ஓகேங்களா? ஸோ அலைந்தர் வாசா அலைந்தர் வாசா வந்து ரொம்ப முக்கியமானது. இஸ்லாம்
இஸ்லாமியோட நுணுக்கங்கள் பிரம்மாண்ட தொடக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைன் தர்வாசா. ஓகேங்களா. ஸோ துக்லதாபாத் கோட்டை உங்களுக்கே தெரியும். எளிமை மற்றும் உறுதியான ஒரு கோட்டை அப்படின்னு பார்த்தா துக்லதாபாத். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் லோடி தோட்ட கல்லறைகள் ஆகட்டும், கல்லறைகளை சுற்றி கூடிய தோட்டங்கள் ஆகட்டும். ஓகேங்களா. இது வந்து லோடியுடைய பாணி கனெக்ட். ஸோ விஜயநகரம் பொறுத்த வரைக்கும் என்ன பிஜி பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 சிஸ்டம் இருக்கும். நாயங்கர சிஸ்டம், அயங்கார சிஸ்டம் சொல்லுவாங்க. நமக்கு மேக்ஸிமம் இந்த இவங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, யாரு? இந்த பாளையக்காரர்கள் எல்லாமே இந்த நாயங்கர சிஸ்டம், விஸ்வநாத நாயக்கருடைய நாயங்கர சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க வந்து ராணுவ ரீதியிலான நிலப்பிரபுத்துவ முறையையும், அரசர்களுடைய பேரரசர் வெவ்வேறு பகுதிகளையும் நிர்வகிக்கிறதுலையும், சட்டம் ஒழுங்கை பார்க்கறதுலையும், ராணுவ பராமரிக்கிறதுலையும் இருக்கவங்க நாயக்கார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாயக்கர்கள்னு சொல்லுவாங்க. இவர்கள் வந்துட்டு என்ன ராணுவ தளபதிக்கு வந்து நிலங்களை கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ராணுவ தளபதிக்கு நிலங்கள் கொடுக்காங்க. நாயக்கர்களுக்கு வந்து மன்னருக்கு திரை செலுத்துவோரோட படைகளையும் வழங்கினர். இது பிற்காலத்தில் பேரரசின் மையப்பகுதியாக அதிகாரத்தை பலவீனப்படுத்தியது. ஓகேங்களா. ஸோ மன்னருக்கும் என்ன பண்றாங்க, படைகளை வந்து அந்த நாயக்கர்கள் வழங்குறாங்க. ஏன்னா நாயக்கர்கள் தான் ராணுவர்களுக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஐயகார் அப்படின்னா என்னன்னா 12 அதிகாரிகள், அதாவது கிராம நிர்வாகம் இருக்கு பார்த்தீங்களா, 12 அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவால் நியமிக்கப்பட்டது தான் ஐயங்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து ஐயகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த குழுவுடைய பேர் ஐயங்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எப்படின்னா இவர்கள் வம்சாவளியாக பதவி வகித்தனர் மற்றும் இவர்களின் சேவைக்கு ஊதியமாக வரி விலக்கு அளிக்கப்பட்டது. ஸோ இவங்க இவ்வளோ சேவை பண்ணுற நாட்டுக்காக நீ இவ்வளோ விஷயம் பண்ணுறனா உனக்கு நான் இந்த வரி வந்து உனக்கு விலக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயங்காரர்கள். ஓகேங்களா. ஸோ இவங்க என்னன்னா மானியங்கள் வந்து வழங்கப்படுறாங்க. கிராம நிர்வாகத்தில் இவங்களுக்கான சுய ஆட்சி வந்து இருக்க ஆரம்பிக்குது. சுயாட்சி உதவிகளும் செய்கிறார்கள். துளு வம்சத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணதேவராயரை பற்றி ஒரு இது பார்க்கலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரத்தை ஃபாலோ பண்ணுறாரு. கிருஷ்ணதேவராயர் வந்து போர்ச்சுகல் கூட வந்துட்டு நட்புறவு வந்து மேற்கொள்கிறாரு. முக்கியமாக குதிரை வந்து கோவாவில் வந்து இறக்குமதி பண்ணி இவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் பாமினி வாரிசு அரசுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து குதிரை கிடைக்கிறதுக்கு தடைப்பட்டிருக்கு. ஏன்னா போர்ச்சுகல்ஸ் தான் வந்துட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வருவார்கள். அவர்கள் மூலமாக தான் கிருஷ்ணதேவராயர் நட்புறவு கொண்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிற்காலத்தில் இந்த பாமினி அரசு ஒருத்தர் சேர்ந்து, ஓகேங்களா, பாமினி கிங்டம் சேர்ந்த ஒரு அரசர் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ச்சுகலையும் வேலைக்கு வைப்பாரு. போர்ச்சுகல் இருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாத்தையுமே வாங்குவார். யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கோயில் கட்டிடக்கலை அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணதேவராயர்கள் விட்டாலா சுவாமி கோயில் வந்து கட்டுறாரு. ஹம்பி தான் தலைநகராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இசைத்தூண்கள், மியூசிக்கல் பில்லர்ஸ் நிறைய கட்டுறாரு. அது வந்து தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். விஜயநகர பாணியில் வந்து சிறப்பம்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெல்லி சுல்தானியம் யூஸ் பண்ணது இண்டோ கிரேக்க பாணியம், அதாவது இண்டோ இஸ்லாமிய பாணியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அலங்கார தூண்கள் அப்படின்னு சொல்லும்போது கல்யாண மண்டபங்கள்லாம் கட்டுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரவிடா வம்சம் இருக்கப்ப தலைக்கோட்டை போர் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆலிய ராமராயருக்கும் அவருடைய தமக்கையார் அவர்களுக்கும் திருமலை நாயக்கர் அவர்களுக்கும் தான் இந்த போர் நடக்கும். ஸோ சிறந்த ராஜதந்தியார்னா ஆலிய ராமராயர் அவர்கள் தான். ஸோ பாமினி வாரிசுகளுக்கு ஒற்றுமையை குலைக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகள் வந்துட்டு இதுவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுல்தானுக்கு வந்து எதிராக மற்ற சுல்தானை வந்து ஆதரிக்கிறாரு. ஸோ தவறான பின்விளைவுகள் ஏற்படுத்தி பாமினி சுல்தானை ஒன்றுபடுத்தியது இவருடைய இது விஷயம். ஸோ தலைக்கோட்டா போறனால விஜயநகரம் வந்துட்டு என்னது வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ஸோ பாமினி பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி தான் முகமது கான் அவர்கள் மிக 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 முக்கியமான ஒருத்தர் பாமினி சிறப்பு தகவல்கள் பொறுத்த வரைக்கும். ஸோ இவர் யாருன்னா பார்த்தீங்கன்னா இந்த பாரசீகம், அதாவது ஈரான், தற்போது ஈரான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாரசீகத்திலிருந்து வந்த ஒரு வணிகர் மற்றும் கவிஞர் யாருன்னா இந்த முகமது கான் அவர்கள் தான். ஸோ பாமினி சுல்தானுடைய உச்சி நிலைக்கு கொண்டு சென்றவரும் யாருன்னா இந்த முகமது கான் அவர்கள் தான். ஸோ ஓகே, பாமினியோட நிர்வாக சீர்திருத்தம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பேரரசு வந்து 8 மாகாணங்களாக பிரிப்பாங்க. பாமினி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் 5 தனியே வந்து சுதந்திர நாடாக பிரிஞ்சிடும். ஸோ அந்த 8 மாகாணங்கள்லேருந்து அதாப் அப்படின்னு சொல்லிட்டு 4 மாகாணங்கள் தனியாக இருக்கும். ஓகே. ஸோ மொத்தம் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் 12ன்னு சொல்லியிருப்பேன். அந்த 8 மாகாணங்கள் தனியாக இருக்கும். அதை அதாராஃப்னு சொல்லுவாங்க. 4 மாகாணங்களை ஸோ 4 மாகாணங்கள்ல தாரஃப் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகே. அதாரஃப் மற்றும் தாரஃபா பிரிப்பாங்க. இந்த ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒரு மாதிரியான வரி விதிப்பு வந்து கொள்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மாகாண ஆளுநர்களுக்கு வந்து நிலம் வழங்கப்படுவதற்கு பதிலாக அரசு ட்ரெஷரிஸ் கருவூலத்துலேருந்து நேரடியாக சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த முறையை அறிமுகப்படுத்திருந்தும் இவங்க தான். ஸோ டெல்லி சுல்தானத்தில் இருக்கக்கூடிய அலாவுதீன் கில்ஜியை போல ஸோ மானியங்கள் வந்து சம்பளமாகவே வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தா வந்து முகமது கான் அவர்கள் வெளிநாட்டவர் அப்படின்ற வந்து ஒரு வெளிநாட்டு பிரிவை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவ ஆரம்பிக்குது. ஸோ அதனாலே வந்து உள்நாட்டு துருக்கிய பிரபுக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. அப்போ நாங்களாம் இத்தனை வருஷம் இங்கே ஆட்சியாளர்களாக இங்கே நோபல்ஸாக இருந்தோம்ல, அப்போ எங்களுக்கான பதவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க என்ன நடக்குதுன்னா வந்து இந்த முகமது கானுக்கு வந்துட்டு என்ன ஆகுனா வெளிநாட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சுல்தானிடம் வந்து தவறான தகவல்களை கொடுத்து இவரை வந்து கொல்லவும் செய்கிறார்கள். இவரது மறைவு பாமினி அரசுடைய வீழ்ச்சியாக வந்து ஆரம்பிக்குது. ஸோ பாமினி மற்றும் விஜயநகரை பொறுத்த வரைக்கும் இரு பேரரசுகளும் 3 காரணங்கள் 3 விஷயம் இருந்தது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன,
ரைச்சுத்தோவாப் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு வளமான பகுதி நதி துங்கபத்ரா நதியோட வளமான பகுதி எதுனா ரைச்சுத்தோவாப் அவர்கள் தான். அந்த பகுதியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதிக்காக போரிட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணா கோதாவரி டெல்டா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நெல் விளைச்சல்கள் வந்து வளமாக அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பகுதிக்காகவும் போராடுறாங்க. நெக்ஸ்ட்டு கொங்கன் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அந்த கொங்கன் கடற்கரையில் வந்து குதிரை வர்த்தகம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரைச்சூர் தோவாப்காகவும் கிருஷ்ணா கோதாவரிக்காகவும் நெக்ஸ்ட்டு கொங்கன் கடற்கரைக்காகவும் வந்து போராடுவார்கள். ஸோ பக்தி இயக்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம முதலே சொன்னதான். எக்ஸ்டர்ல யாரை பார்க்கணும், சங்கரா அவர்கள். 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். அத்வைதம் ஃபாலோ பண்ணுவார்கள். அத்வைதம்னா என்னன்னா ஒரே உண்மை அப்படின்ற கோட்பாட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் டியூவலிசம் சொல்வார்கள். ஓகே, பிரம்மாவும் ஆத்மாவும் ஒன்றே, உலகம் வந்து ஒரு மாயை அப்படின்னு சொன்னது யாரு, சங்கரர். ஸோ கேள்விகள் வந்து பிரம்மாவும் ஆத்மாவும் ஒன்றே, உலகம் ஒரே மாயின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் அத்வைதம் ஃபாலோ பண்றாங்க. ராமானுஜர் அவர்கள் 11ஆம் நூற்றாண்டை ஃபாலோ பண்ணவர். இவர் என்னன்னா வசிஷ்ட வைத்தம் ஃபாலோ பண்றாரு. ஸோ சங்கரர் அப்படின்னும் முதல் ஆதியில் வந்து ஸோ அத்வைதம். ராமானுஜருக்கு வந்து காத்து பத்தலன்னு சொல்லிட்டு அப்போ விசிறிட்டே இருப்பார். ஸோ விசிஷ்ட வைத்தம் சொல்வார்கள். ஓகேங்களா, ஸோ தகுதியுள்ள அத்வைதம் அப்படின்னா என்னன்னா பிரம்மம் மட்டுமே உண்மை, ஆனால் அது உயிர்கள் மற்றும் சடப்பொருள்கள் என்ற 2 மூலமாக வெளிப்படுகிறது. பக்தியே மோட்சத்திற்கான வழின்னு சொன்னவர் யாருன்னா இதுதான். ஸோ டியூவலிசம் ஃபாலோ பண்ணுறாரு. ஓகே, வசிஷ்ட வைத்தம். ஸோ மாதவர் பொறுத்த வரைக்கும் துவைதம் அப்படின்னு சொன்னால் இரட்டைத்தன்மையை ஃபாலோ பண்ணுவார். ஓகேங்களா, ஸோ கடவுளும் ஆத்மாவும் முற்றிலும் வேறுபட்டவை. ஸோ பிரம்மன்றதும் ஆத்மாவும் வேறன்னு சொன்னவர் மாதவர். பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்றே, உலகம் வந்து ஒரு இல்யூஷன் மாயன்னு சொன்னவர் சங்கரர். அதே மாதிரி உயிர்களும் ஜடப்பொருள்களும் வந்துட்டு 2 மூலமாகவும் வெளிப்படுகிறது பிரம்மம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பக்தி வந்து அடையறதுக்கான வழி மோட்சம் தான் அப்படின்னு சொன்னவர் ராமானுஜர் அவர்கள். 8, 11, 13ஆம் நூற்றாண்டு. கபீர் மற்றும் சீக்கியத்தின் தாக்கம் வந்து உங்களுக்கே தெரியும். நிர்குணத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கபீர் பொறுத்த வரைக்கும் ராம ரஹீம் அப்படின்னு சொல்வார்கள். ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஈஸ்வர் ஆகியவற்றை வேறுபடுத்தாமல் ஒரே இறைவனை வணங்க வலியுறுத்துகிறார். ஸோ இவரது கொள்கை சமூக ரீதியில் மிகவும் புரட்சிகரமாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா மாதிரி தான். இந்துவையும் சரி முஸ்லீமையும் இணைக்கிறதுக்கான ஒருத்தர் யாருன்னா கபீர் அவர்கள் தான். குருநானக் பொறுத்த வரைக்கும் சீக்கிய மதத்தோடைய ஒரு அமைப்பாக நிறுவியவர் அவர் தான். ஸோ வந்து ஃபவுண்டர் ஆஃப் த சீக்கிசம் குருநானக் அவர்கள் தான். நெக்ஸ்ட் 3 பேர் இருக்காங்க, லங்கர், சங்கத், பங்கத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லங்கர் அப்படின்னா என்னன்னா ஜாதி வேறுபாடு இன்றி அனைவரும் சேர்ந்து உணவு உண்ணும் போது சமையலறை முறையை அறிமுகப்படுத்தினார். ஓகேங்களா, லங்கர் யாரு, எல்லாருமே நம்ம வந்து ஜாதிலாம் பார்க்காம எல்லாத்துக்குமே உணவளிப்போம், நம்ம எல்லாருமே ஒன்றா சாப்பிடலான்ற ஒரு பொது சமையலறை முறையை வந்து அறிமுகப்படுத்தவர் லங்கர். ஓகேங்களா, ஸோ சங்கத் அப்படின்னா என்னன்னா பக்தருடைய குழு சபை பேர் தான் சங்கத். சங்கம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது. பங்கத்னா வந்துட்டு என்னன்னா ஒன்றாக அமர்ந்து உண்ணுதல். ஓகேங்களா, பகிர்வுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ பகிர்ந்து சாப்பாடை பகிர்ந்து அந்த பங்கத்ன்றது ஸோ ஒன்றாக அமர்ந்து உண்ணுதல். ஸோ இதோட உங்களுக்கு வந்து செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரிவிஷன் வந்து ஆக்சுவலாக இன்னொரு டைம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு தெளிவாக தான் நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ட்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ட்லாம் வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. இந்த அலைந்தர் வாசா காட்டினது யாரு, என்ன இயர், கிரானாலஜிக்கல் சொல்லியிருப்போம், அலாவுதீனுடைய கிரானாலஜிக்கல், இல்துமிஷோட கிரானாலஜிக்கல், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 1 to 2 hours ஆகும். ஸோ சாப்பிட்டு முடிச்சு தான் நாங்கள் எடிட்டிங் வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எங்களோட எஃபர்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், தேங்க்யூ. இல்லைனா வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்னால தான் நாங்கள் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு பண்ண முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ அஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட வந்து யூனிட் 2 வந்து ஃபுல் ரிவிஷன் வீடியோ முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் கொஷின்ஸ் எடுக்கிற வாக்குக்கு போயிடுவோம். ஸோ கொஷின்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு அனுப்பணும். ஓகேங்களா, ஸோ 4 டைப் ஆஃப் கொஷின்ஸ் நாங்கள் பிரிக்கணும். உங்களுக்கு TN-TET வந்துட்டு உங்களுக்கு நம்ம அகாடமி சார்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப்மே சென்ட் பண்ணிடுவோம். என்ன நடத்துகிறோமோ அந்த பிடிஎஃப்மே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா, 89407876 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ அஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நாளைக்கு யூனிட் 3யும் யூனிட் 4ம் முடிஞ்சால் வந்து கம்பைன் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு யூனிட்கே ஆல்மோஸ்ட் 2 hours ஆயிடுது. ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.